அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மதுரை மாநகரம் என்றாலே நீதிக்கு ஒரு நீதி கதைகள், நீதி சம்பவங்கள் இதெல்லாம் இங்கே தவிர்க்க முடியாத, மறக்க முடியாத வரலாற்று நிகழ்வுகள் இங்கே நிறைய புதைந்து கிடக்கின்றன. அந்த வகையில் இந்த மதுரை மண்ணில் இன்றும் ஒரு வரலாற்று நிகழ்வாக இந்த நிகழ்வு அமையும் என்பது நாங்கள்லாம் எதிர்பார்க்காத ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இன்று அமைந்திருக்கிறது. இந்த விழாவில் தியாக வழியில் தீப ஒளி திருநாள் என்ற ஒரு தலைப்பிலே ஆண்டுதோறும் எமது தூய்மை ஒளிகள் நிறுவனமானது விழாவினை கொண்டாடி வருகின்றோம். ஒளி என்றாலே இருளை நீக்கக்கூடியதென்று எல்லோரும் அறிந்தது. அந்த வகையில் இருள் என்பது நீக்க வேண்டிய நிறைய சமூகத்தில் இருக்குது. இருந்தாலும் அதில் முக்கியமான இருள் என்பதை கண்டறிந்து உணர்ந்த உள்ளங்கள் தான் இந்த விழாவினை தியாக ஒளியில் இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட முனைவார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு நமது நிறுவனம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்வில் இங்கு வீட்டிற்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொருவரும் உண்மையாலுமே இந்த சமூகத்தில் யாருக்கு இருளை போக்க வேண்டும் என்பதை உணர்ந்த ஒரு உள்ளங்கள். ஏனென்று சொன்னால், கருவறையில் துவங்கும் இருள் சுகமானது, அதை அனைவரும் அனுபவிக்க ரசிக்கின்றார்கள். அந்த இருளிலிருந்து வரும் குழந்தையை இந்த சமூகம் வரவேற்பதற்கு ஆனந்தமாய் கொண்டாடுகிறது. கடைசியில் நாம் கொண்டாடும் இருளை யாரும் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள். இடையிலே இறைவன் கொடுக்கும் இந்த வெளிச்சத்தில் வாழ்க்கை என்ற பயணத்தில் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது ஏராளமானது. அதை உணர, மகிழ இறைவன் எல்லோருக்கும் வாய்ப்பளித்திருக்கின்றார். ஆனால் இங்கு எங்களுடன் பயணிக்கக்கூடிய எங்களை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளிகளின் இருளை உணர்ந்த உள்ளங்கள் என்பது சிலதான். அந்த சில உள்ளங்கள் உன்னத உள்ளங்கள் என்று மெய்ப்பிக்க வண்ணம் இந்த அவையினை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்கள் அனைவரையும் எங்களது தூய்மை ஒளிகள் நிறுவனம் நெஞ்சார வரவேற்று மகிழ்ந்து இந்த தீபாவளி திருநாளை இனிதே துவங்குகின்றோம். வரவேற்புரை நல்கி இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களையும் வரவேற்கும் பொறுப்பினை எமது இல்லத்தைச் சேர்ந்த செல்வி ரம்யா அவர்கள், வழக்கறிஞர் மாணவி செல்வி ராஜலட்சுமி அவர்களிடம் வசம் ஒப்படைத்து அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். புத்தாடை பளபளக்க, பட்டாசு படபடக்க, விதவிதமாய் பண்டங்கள், நாளெல்லாம் சுவை கொடுக்க, நாம் மட்டும் கொண்டாடுவது தீபாவளி அல்ல என்பதனை உணர்ந்து தியாக வழியில் தீபாவளி திருநாளினை கொண்டாட வருகை புரிந்துள்ள அனைவரையும் தூய்மை விழிகள் மற்றும் அறம்செய் நண்பர்களின் சார்பாக வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றேன். இயற்கையில் உறைந்திருக்கும் இணையற்ற இறைவனின் பாதமலர் தொட்டு வணங்கி வரவேற்புரையை தொடங்குகிறோம். தித்திக்கும் தீபாவளி திருநாளோ, பொங்கி பெருகும் பொங்கல் நன்னாளோ, இவரது இன்முகமும் இயல்பான நடைபேச்சும் பட்டி தொட்டி எங்கும் புகழும் பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் எங்களின் பாசமிகு பற்றாளர் தாமரை திரு சாலமன் பாப்பையா அவர்களை வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி என்ற குரலுக்கு ஒப்பாக நீதித்துறையில் செவ்வன செயல்படும் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எம் இளையோர் நடத்தும் இவ்விழாவில் இன்முகத்தோடு கலந்து கொண்டதனை எண்ணி மனமகிழோடு நீதியரசர் திருமதி பவானி சுப்பராயன் அவர்களை வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அறச்செயல்களால் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி எங்களோடு தொடர்ந்து பயணங்கள் மேற்கொண்டு எல்லையில்லா எங்களுக்கு பல்வேறு உதவிகள் செய்து வரும் அறம் செய் நண்பர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதர்களுக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியின் தாரக மந்திரத்தை மனதில் நிறுத்தி எங்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கும் எம் நிறுவன தலைவர் முனைவர் ப. வேல்முருகன் ஐயா அவர்களை தூய்மை விழிகள் நிறுவனம் மற்றும் இந்த சமூகத்தின் தோழராய் பல்வேறு
வழக்குகளில் வெற்றி கண்டதோடு மட்டுமல்லாமல் சமூக சேவைக்கான விருதை பெற்று இம்மேடையில் வீற்றிருக்கும் திருவாளர் சாமுதிரை ஐயா அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்று இவ்விழாவில் கதாநாயகர் கதாநாயகிகளாக வருகை தந்திருக்கும் சமூக பணியினை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெறவிருக்கும் முனைவர் வி சண்முகம் சுந்தரம் சீனியர் மேனேஜர் ADMH HRDPR ஹைடெக் அரை பிரைவேட் லிமிடெட் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நீதி பணியினை பாராட்டி ஆளுமை அறிஞர் விருது பெறவிருக்கும் மாண்புமிகு நீதிபதி டி ஜெயக்குமாரி ஜெமி மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி அவர்களை இவ்விழாவில் கலந்து கொள்ளும் வருகை என்று வரவேற்கிறோம். மருத்துவ பணியினை பாராட்டி தாயுமானவர் விருது பெறவிருக்கும் டாக்டர் மகாமுனி கணேசன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். சட்ட சேவையினை பாராட்டி கொள்கை குன்று விருது பெறவிருக்கும் வழக்கறிஞர் செல்வி ஜே ஆனந்தவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தூங்கா நகரமாகிய எம் மதுரை நகரை காவல் காக்கும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஆகிய திருவாளர் ராமலிங்கம் ஐயா அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வலது கைக்கு கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்ற பழமொழிக்கு பொருத்தமானவர் ஆகிய மதுரை உயர்நீதிமன்ற வழக்கராகிய திருவாளர் திலீப் குமார் அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். தந்தையைப் போல சமூகத்தில் பல்வேறு கடமைகளை ஆற்றும் மதுரை உயர்நீதிமன்றம் வழக்கராகிய விஷ்ணு அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். ஈகை என்னும் நற்குணத்தால் இன்றியமையாத எங்களின் தேவைகளை எப்பொழுதும் நிவர்த்தி செய்து எங்களுடன் என்றுமே பயணிக்கும் பாண்டிமாதேவி அறக்கட்டளை ஜெயபாண்டியன் சுதாநந்தினி அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எம் இல்லத்தின் இருளை விலக்கி ஒளி பெற செய்து கொண்டிருக்கும் திருவாளர் சித்தி விநாயகம் திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு பற்பல உதவிகள் செய்து வரும் பல்வேறு உறவுகளின் நல்வரவினை எமது நிறுவனத்திற்கு அறிமுகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எங்களை அரவணைத்து எங்களுக்கு அரிய பல உதவிகளை செய்து கொண்டிருக்கும் பரமசிவம் ஐயா அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பார்கள். அச்சிறப்பினை நாங்கள் பெற எங்களுக்கு கல்வி கட்டணம் வழங்கி வரும் திருமதி மீனா திருவாளர் மீனாட்சி சுந்தரம் அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். சாய் பத்மாலயா புரோமோட்டர்ஸ் அண்ட் V3 கட்டுமான நிறுவனத்தின் நிறுவனர் ஷியாமலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். எங்களுக்கு தங்கள் மனதையே தியாகம் செய்த தியாக தீப பேரவை பாலுசார் அவர்களை தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி நவல காத்திருக்கும் செல்வன் மணிகண்டன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். மீண்டும் ஒருமுறை இவ்விழாவினை சிறப்பிக்க வருகை புரிந்த அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை நல்கிய எமது இல்ல குழந்தைகள் இரு மாணவிகளுக்கும் எமது நிறுவனத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய 2 நீதிமான்களையும் சிறப்பு செய்யும் நேரம் இது. ஒன்று சட்ட நீதிமான், மற்றொருவர் நீதிமான் என்றுதான் சொல்ல வேண்டும்.
நாங்கள் யாரை எப்படி சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எங்கள் விருந்தினர்கள் எந்த சிறப்பும் ஏற்றுக்கொள்ளாமல் இங்கு வருகை தந்திருக்கக்கூடியவர்கள். இருப்பினும் நாங்கள் ஒரு சிறு நினைவு பரிசினை வழங்க வேண்டும் என்று எங்களுடைய ஒரு ஆவல், ஒரு ஆசை. அதை நிறைவேற்றும் வண்ணம் நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஆற்றல் மிகு தமிழ் அறிஞர், நம்மளுடைய இல்ல குழந்தைகள் மீது பாசம் கொன்ற ஒரு பாதுகாவலர் ஐயா பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களின் திருக்கரங்களால் அவர் எழுதிய நூல் ஒன்றினை நமது மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களுக்கு வழங்குகின்றோம். அம்மா அவர்கள் அன்போடு அதனை ஏற்றுக்கொள்ள பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயாவின் கரங்களால் நூல் வழங்கி சிறு பொன்துகில் ஒன்றினை அம்மா அவர்களுக்கு அணிவித்து சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். நமது நீதியரசர் அம்மா அவர்கள் நம்மளுடைய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு சிறு ஒரு பொன்துகில் ஒன்றினை கொடுத்து சிறப்பு செய்கின்றார். அதனைத் தொடர்ந்து நம்மளுடைய வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா அவர்களுக்கு நம்மளுடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் பொன்துகில் பொருத்தி தான் எழுதிய நூல் ஒன்றினையும் பரிசாக அளிக்கின்றார். இவருக்கு எத்தனை பொன்துகில் போத்தினாலும் அது தகும். ஐயா அவர்களுக்கும் நீதியரசர் அம்மா அவர்களுக்கும் வழக்கறிஞர் நம்மளுடைய சாமிதுரை ஐயா அவர்களுக்கும் எங்களது நெஞ்சம் நெகிழ்ந்த நன்றியினை சமர்ப்பிக்கின்றேன். இதனைத் தொடர்ந்து எங்களுடைய நீண்ட நாள் எங்களுடன் பயணிக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திருவாளர் குருராஜன் சார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவரது சிறிய அறிமுக உரையினை தொடர்ந்து விருது வழங்கும் நிகழ்வானது இனிதே தொடரும். இந்த இனிய காலை வேளையிலே அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அறம்சை தூய்மை விழிகள் இதை பற்றின ஒரு சின்ன ஒரு விளக்கம்தான். தூய்மை விழிகள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டம் முதலே அவங்களோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மற்ற நிறுவனங்களுக்கும் இவங்களும் எப்படி வேறுபட்டிருக்காங்கிறத மட்டும்தான் நான் ரொம்ப பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. மித்த நிறுவனங்களுக்கு போகிறோம், எவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது, எவ்வளோ எங்களுக்கு உதவி பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஒரு நிறைவு, அதாவது என்ன வேணுங்கிறது நமக்கு எப்போ தேவையோ எது தேவையோ அதை மட்டும்தான் கேட்பாங்க. கிடைக்குதேங்கிறதுக்காண்டி வாங்கி வச்சுக்குவோம், அடுத்து யூஸ் பண்ணுவோங்கிற எண்ணம் துளியளவும் இதுவரைக்கும் தூய்மைகளுக்கு இருந்ததில்லை. அவ்வளோ ஒரு இக்கட்டான கோவிட் காலகட்டத்தில் கூட எவ்வளவோ உதவிகள் குவிஞ்ச போது கூட வேல்முருகன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, சார் நமக்கு கோவிட் டைமில் மட்டும் இல்லை, எப்பயுமே ஆண்டவன் புண்ணியத்தில் எல்லாமே வந்துடும். ஆனால் எந்த உதவியும் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறன் குடும்பங்கள் மதுரையை சுற்றி இருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம முதல் செய்யணுங்கிறத சொன்னார். ஸோ அதை ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்கொண்டு தான் எங்களது பயணத்தை பல விதங்களில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நாங்கள் பார்க்குறது அறம்சை நண்பர்கள் ஒரு பெரிய நிறுவனமோ ட்ரஸ்ட்டோலாம் கிடையாது. ஒரு 10-100 ஃப்ரெண்ட்ஸு, நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறேன், கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்கூலில் படித்தவங்க, காலேஜ் பண்ணவங்க, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு சின்ன ஒரு போஸ்ட்மேன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லார்ட்டையும் சொல்கிறோம், கிடைக்கிறத ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறோம். இதுதான் இந்த ஐயா சொல்வார் அடிக்கடி, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படிம்பார். ஸோ அந்த விதத்திலே யார் உதவ வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்களிடத்தில் எங்கள் வேண்டுதலை வைக்கிறோம், அவங்க கொடுக்குறத முறைப்படி கொண்டு சேர்க்கிறோம். இதுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறது. ஸோ வருங்காலங்களிலும் எங்களது மிகப்பெரிய கனவான தூய்மை ஒளிகளுக்கான ஒரு சொந்த ஒரு பில்டிங்கை கட்டணுங்கிறது தான் எங்களுடைய நீண்ட நாள் ஆசை. அது பெரியோர்கள் ஆசீர்வாதத்தால் இன்னைக்கு பூஜை நடைபெற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவாலும் இறைவனின் அருளாலும் வெகு சீக்கிரமே அது நடந்தேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக சாமித்துறை சார் மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்டோம்னா சில பேர் அடுத்து உதவி வாய்ப்பு இருக்கும்போது பண்ணுறேன்பாங்க. சாமித்துறை சார்கிட்ட போய் உதவி கேட்கும்போது அவர் அவருடைய பங்குக்கான உதவியை செய்திருக்கலாம், அதோடு நிறுத்தாமல் சார் இந்த விஷயம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே ஃபோன் போட்டு, வேல்முருகன் சார் சொன்ன விஷயம் அப்பயே ஃபோன் போட்டு யாரெல்லாம் இந்த உதவுவதற்கு மனம் படைத்துள்ளார்களோ அவங்கள்ட்டெல்லாம் பேசி
இன்னைக்கு ஒரு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை ரொம்ப சைலண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா உண்மையாகவே அவர்களை போன்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர்களால் தான் இன்னைக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ எல்லாம் வல்ல இறைவன் அருளால் வெகு சீக்கிரமே எங்களது கனவு இல்லம் திறக்கப்படும். தாமரை திரு சாலமன் பாப்பையா ஐயா அவர்களின் கைகளால் அந்த இல்லம் திறக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு கரம் கோர்ப்போம், அறம் செய்வோம் என்ற வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறிமுக உரையினை அழகாக அன்போடு இங்கே நிகழ்த்திய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நண்பர், எங்கள் இல்ல குழந்தைகளின் பாசமிகு அண்ணன் என்று தான் சொல்ல வேண்டும். அறம்சை நண்பர்கள் என்பது ஒரு குழு தான். அந்த குழுவுக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று ஒன்று வேண்டும். அந்த வகையில் இங்கு அமைப்பின் சார்பில் 3 பேர் இங்கே வந்திருக்காங்க. 3 பேருமே வங்கியின் பணியாளர்கள் தான். மதிப்புக்குரிய குபேந்திரன் சார், அதுக்கப்புறம் ரம்யா மேடம், எல்லாருமே இன்றைக்கி இந்த அரங்கத்தில் பிள்ளைங்க இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா இதில் மெயின் பங்கு குருராஜன் சார். இன்றைக்கி நம்ம ஹோமுக்கு வர்றாங்க அப்படின்னா போதும், அப்போ ஏதோ ஒரு டூர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா. இன்றைக்கி எல்லா பிள்ளைங்க காலில் இருக்க செப்பலும் நேற்று உடனே ஃபோன் பண்ணார் எனக்கு, சார் நாளைக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் புது செருப்பு வாங்கி கொடுத்துருங்கன்ட்டு எல்லா பிள்ளைங்களையும் கடைக்கு கூட்டி போய் நான் கூட ஒரு 300 வாங்குவோம் சார்னே. இல்லை வேண்டாம் சார், 1 வருஷம் அவங்களுக்கு உழைக்கணும், நல்ல செருப்பாக வாங்கி கொடுங்க பாரு. அது மாதிரி வாட்டர் பாட்டிலு, சில்வர் வாட்டர் பாட்டிலு, துண்டு, ட்ரெஸ்ஸு, என்ன கேட்குறோமோ உடனே. அந்த பிள்ளைங்களுக்கு இங்கேருந்து கடந்த ஆண்டு ஆலப்புழா டூர் கூட்டி போயிருந்தோம் கேரளாவுக்கு. 3 நாள் இந்த பிள்ளைங்க என்ன கேட்டாலும் உடனே மறுக்கிறதில்ல. மீன் வேணுமா, உடனே மீன். சார் பெரிய ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பிட வைக்கணும். இந்த மாதிரி அளவில்லா அன்பு கொண்டு எங்கள் இல்லத்தின் மீது அளவில்லா அன்பு கொண்டு தங்களுடைய பங்களிப்பினை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய ஓர் அமைப்பு அறம் செய் நண்பர்கள். அவர்களோடு இன்னும் 2-3 அமைப்பு இருக்கின்றார்கள். அவர்களை அடுத்த நிகழ்வுகளில் நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். அடுத்த நிகழ்வாக இம்மேடையினை மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா அவர்களிடம் விருது வழங்கும் நிகழ்வினை அவர் வசம் ஒப்படைப்பதில் நான் மகிழ்கின்றேன். நன்றி. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று சொன்ன நம்முடைய முப்பாட்டனாராக இருக்கக்கூடிய தமிழறிஞரை 7.5 கோடி மக்களின் இதயத்திலே வீற்றிருக்கக்கூடிய பத்மஸ்ரீ கலைமாமணி எங்கள் மரியாதைக்குரிய தமிழறிஞர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஐயா அவர்களை வருக வருக என்பதிலே மன நிறைவோடு மகிழ்ச்சி அடைகின்றோம். தான் படித்த பள்ளிக்கு சைலண்டாக அவர் போய் 20 லட்சம் ரூபாயை கொடுத்து விட்டு அதை மகிழ்ச்சியோடு பார்த்த ஒரு தலை சிறந்த பேராசிரியர் பத்மஸ்ரீயை இந்த அரங்கம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. 5000த்திற்கு மேலான பட்டிமன்றம்னா அவன் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாற்றக்கூடிய அந்த பட்டிமன்றங்களிலே இந்திய தேசத்தின் துணை கண்டத்திலேயே உலகம் முழுவதும் ஒருவருக்கு இன்று ஒரு மனிதனுக்கு செல்ஃபியை மகிழ்ச்சியோடு எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அது பேராசிரியர் சாலமன் பாப்பையா என்பதை பெருமையோடு கூறிக்கொள்வதிலே நான் பெருமை அடைகின்றேன். அன்பு தாய்மாரே, அருமை பெரியோரே, இனிய குழந்தைகளே, நாளை சந்திப்போமா என்று சொல்லி தினம் ஒரு திருக்குறளை இந்த இனிய தமிழ் சமுதாயத்திற்கு படைத்த மரியாதைக்குரிய பேராசிரியரை நம்முடைய பத்மஸ்ரீயை நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன் என்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தூய்மை விழிகள் அறக்கட்டளைக்கு அவர்களுடைய மிகப்பெரிய பட்டிமன்றத்திலே அவருடைய பயணத்தை பாராட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களும் சேர்ந்து மதுரையிலே ராஜா முத்தையா மன்றத்திலே நடந்த அந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே நம்முடைய தூய்மை விழி அறக்கட்டளைக்கு மனமுவர்ந்து 15 லட்சம் ரூபாயை அவர்கள் கொடுத்திருந்ததை இந்த அரங்கம் பெருமையோடு நினைக்கிறது. God loves, Lord loves cheerful giver என்று சொல்வார்கள். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கடவுள் பிரியமாயிருக்கிறார். அந்த பணியை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்கள் ஐயா, நன்றி. சூழ்ச்சியால் சுவரமைத்து சுயநலத்தால் கோட்டை கட்டி சுடர்விட்ட நீதிதனை
தூக்கி எறிந்துவிட்டு சாட்சிகள் வேண்டாம் சகலமும் நான் என்று சொல்லும் அதிகாரத்தை மாற்றிய ரூல் ஆஃப் லாவை கொண்டு வந்த எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எட்டும் அறிவெனில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பாரில்லை கான் என்று கும்மியடி என்று சொன்னான் பாரதி. அதை நிரூபித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் என்ற பெருமை எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கிறது. 135 வருடங்கள் இந்திய தேசத்திலே, உலகத்திலே 135 வருடங்கள், அதிலே முதல் முறையாக 2 பெண் நீதியரசர்கள் அமர்ந்து மிக பெரிய தீர்ப்புகளை வழங்கிய முதல் பெருமை எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் பவானி சுப்புராயன் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை என்பதை இந்த அரங்கம் பெருமை அடைகிறது. அவர்கள் வழக்கறிஞராக இருக்கும் பொழுதே சமுதாயத்தின் மீது பங்களிப்பு, ட்ரைப்ஸ் பீப்புள், பழங்குடி மக்களுக்காக குன்னூர், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே, ஊட்டி மாவட்டத்திலே அவர்கள் அளப்பெரிய காரியங்களை செய்து நீதித்துறையிலே மைல்ஸ்டோனாக அவர்கள் மிகப்பெரிய பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்புகளை கொடுத்து இன்றும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் நீதியரசரை இந்த அரங்கம் பெருமையோடு நினைத்து கொண்டிருக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. காரணம் 2 டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இங்கே 3ஆம் தரப்பினர் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே எப்படி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பர்சன் இன் எம்ப்ளாய்மெண்ட் என்பதிலே செப்பரேட் நார்ம்ஸ் என்பதை முதல் முறையாக உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பேஸ் பண்ணி ஒரு தலைசிறந்த தீர்ப்பினை வழங்கியவர்கள் எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் பல்வேறு பெரிய வழக்குகள், ஆம்ஸ்ட்ராங் இந்த வழக்கில் அவங்க ஸ்பெஷல் டே போட்டு சண்டே அந்த அடக்கம் செய்வதற்கு அவர்கள் தீர்ப்பை சமீபத்திலே கொடுத்தார்கள். நீதிமன்றத்திலே அவர்களுக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டே கிடையாது. அந்த அளவிற்கு விஸ்டம், டிசர்னிங் ஸ்பிரிட்டை கடவுள் அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக இந்த அரங்கத்திலே நாம் அழைத்த உடனே அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, எனக்கு இதில் வருவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு இருக்கும் காலத்திலேயே நான் இவர்களுக்காக பிரெயிலில் இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன் என்று பெருமையோடு சொன்ன நீதியரசரை இந்த அரங்கம் மகிழ்ச்சி அடைகிறது. அவங்க ஒரு கவிஞர், நல்ல கிரிக்கெட் கமெண்டேட்டர், சிறந்த பேச்சாளர், எல்லாத்துக்கும் மேலே மனிதநேயம் மிக்க ஒரு நீதியரசர் நமது அரங்கத்திலே வந்திருக்கின்றார். கம்பேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, அதுக்கு நிகர் வேர்ல்டில் எதுவுமே கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் அந்த கம்பேஷன் இருக்கும். அந்த அது யாருக்கு இருக்கோ அது ஒரு பெரிய கிருபை. அதை நான் அவர்களிடம் பார்க்கின்றேன், வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். இப்போ நாம் விருது நிகழ்ச்சியிலே நாம் 4 முக்கியஸ்தர்களுக்கு இந்த அரங்கத்திலே கொடுத்து கௌரவித்து கொண்டிருக்கின்றார்கள். தூய்மை விழி அற்புதமாக அவர்களும் நம்முடைய அறம்சை நண்பர்களும் இருவரும் இணைந்து இந்த விருதினை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பணிகளை நாம் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றோம். முதலிலே ஓடிக்கொண்டிருப்பதுதான் நதி, உலவிக் கொண்டிருப்பதுதான் காற்று, செயல்பட்டு கொண்டிருப்பவன் தான் இளைஞன். 50 வயது சொந்தக்காரான சண்முக சுந்தரத்தை உங்கள் அரங்கம் பாராட்டுகிறது. வாழ்நாள் சாதனையாளர் விருதினை கொடுப்பதிலே பெருமை அடைகிறது. நம்முடைய மதுரையிலே வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். இல்லை, இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு போகக்கூடாது. வயதிற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்வார்கள். அது பல்வேறு அறிஞர்கள், சாதனையாளர்கள் குறைந்த வயதிலேயே பல சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். சுவாமிஜி விவேகானந்தர் 39 வயதிலேயே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சிக்காகோவிலே மிகப்பெரிய சாதனை படைத்தவர். வெடிபட மண்ட திடிபடதாளம் போட பாட்டின் வெளியில் இருத்த கலியோடு பூதம் பாட என்று ஊழிக்கூத்தை பாடிய பாரதி 39 வயதிலேயே மாண்டவன். சரித்திரப்புடைந்த உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியிலே கலக்குது, ஒற்றுமை இல்லாத மனித குணம்
இங்கே உயர்வும் தாழ்வும் பார்க்குது என்று சொன்னான் பட்டுக்கோட்டை. அதை 29 வயதிலேயே சாதனை படைத்தவர். இந்த சாதனையிலே மதுரையிலே மதுரை ஹீரோ என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலும் ஹிந்துவிலும் பாராட்டு பெற்ற அருமை சகோதரர் சண்முக சுந்தரத்திற்கு இந்த அரங்கம் பெருமை அடைகிறது. அவருக்கு இந்த பதக்கம் கொடுப்பேன். அதாவது சில நிகழ்ச்சிகளை மட்டும் நான் சொல்லிக்கூட, ஏன்னா ஒரு அவார்டுங்கிறது வந்து சும்மா பேருக்கு கொடுக்கறதுக்கோ இதுக்கோ இருக்கக்கூடாது. அந்த அவார்டு விருது என்பது சரியான நபருக்கு போய் சேர வேண்டும். என்கரேஜ்மெண்ட் இஸ் த ஆக்சிஜன் ஆஃப் சோல் என்று சொல்வார்கள். இங்கே அருமை நம்முடைய விருதை வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெறக்கூடியவர் அவர் அங்கே போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு 50 வயது அம்மா நடு ரோட்டில் உடம்பெல்லாம் புழுக்கள்லாம் காய்ச்சி உடம்புல இருக்கக்கூடியதை பார்த்து இவர் உடனடியாக அந்த அம்மாவை கூட்டுட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பில் சொல்லி ஜிஹெச்சில் சேர்த்து அந்த அம்மா உயிரை காப்பாற்றி இன்று அந்த அம்மா மகிழ்ச்சியாக வந்து கொண்டு மதுரையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதை நான் மிக பெருமையாக நினைக்கின்றேன். இங்கே அதே போல் மற்றொரு நிகழ்ச்சி, அந்த அம்மா பேர் சரஸ்வதி என்று நினைக்கின்றேன். அடுத்த ஒரு நிகழ்ச்சி, சுடுகாட்டில் முடங்கிய ஒரு அங்கே முதியவருக்கு உயிரை காப்பாற்றி பிள்ளைகள் விட்டாங்க, நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல வீட்டின் பேரோ அன்னை இல்லம், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அம்மா இருக்கிறதோ முதியோர் இல்லம்னு சொல்லுவாங்க. அந்த கஷ்டத்தில் இவர் அந்த 25 வருடங்களாக சரியான உணவே கொடுக்காமல் ஒரு டார்க் ரூமில் இருந்தவரை காப்பாற்றி, அவர் பெயர் பெரிய பாண்டி என்று நினைக்கின்றேன், அந்த காரியத்தை செய்ததற்காக இந்த அரங்கம் உங்களுக்கு கொடுக்கிறது. இந்த வாரத்தில் மட்டும் ஒரு சட்டக்கல்லூரி மாணவி, ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவி, ஒரு மாற்றுத்திறனாளி, இன்டலெக்சுவல் டிசபிலிட்டி 4 பேருக்கும் அவர்களுக்கு நேசக்கரம் நீட்டி அவர்கள் படிப்புக்கு அத்தனை வருடத்திற்கும் பொறுப்பேற்று இருக்கக்கூடிய அன்பு சகோதரன் சண்முக சுந்தரத்தை இந்த அரங்கம் பாராட்டி, அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறேன். இதை போன்ற பல்வேறு காரியங்கள் மட்டுமல்ல, அதாவது தொடர்ந்து அங்கே ஒவ்வொரு ஆண்டுக்கும் 1000 மரக்கன்றுகள் சாப்ளிங் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நியூ இயருக்கு அவருடைய சபதமே 1000 மரக்கன்று. அதனால் பசுமை இந்தியா விருதினை நம்முடைய கவர்னர் அவர்களிடம் பெற்ற அன்பு சகோதரனை இந்த அரங்கம் பாராட்டுகிறது. நல்ல சமாரியன் பணிகளை, குட் சமாரிட்டன் வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களுடைய பத்மஸ்ரீ அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் அவர்களும் இருவரும் சேர்ந்து இந்த விருதினை உங்களுக்கு வழங்குகிறார்கள். மேடைக்கு வரும்படி அன்போடு நான் அழைக்கின்றேன். வாருங்கள். அவருடைய பணி தொடர வேண்டும். அவருடைய வாழ்த்துக்கள். அவருடைய மகள் ஐஸ்வர்யா சட்டக்கல்லூரியிலே சேர்ந்து இப்பொழுது படித்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போன்று மாண்புமிகு நீதியரசருடைய புதல்வி அவர்கள் வழக்கறிஞராக மிருதுளா அவர்களை இந்த அரங்கம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது, பெருமை கொள்கிறது. இங்கே 2வது விருதினை பெறக்கூடியவர்கள் என்று இந்த அரங்கத்திலே நாம் ஒரு நீதிபதி அவர்களை நாம் இங்கே இந்த அரங்கம் பாருகிறது. தூய்மை விழிகள் நடத்தக்கூடிய அறம் செய்யும் விருதுகள் வழங்கக்கூடிய இந்த அரங்கத்தில் 15 வருடங்கள் நீதித்துறையிலே உண்மையும் உத்தவமாய் அவர்கள் அந்த பரிதானம் வாங்காமல் மட்டுமல்ல, ஒரு சிறந்த தீர்ப்புகளை இந்த தமிழகத்திலே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமி அவர்களை இந்த அரங்கம் பாராட்டுகிறது. மதுரையிலே ஜேயமாக நீதித்துறை நடுவராக, இங்கே சார்பு நீதிபதியாக, குற்றவியல் தலைமை நீதிபதியாக, இதே மதுரை பட்டணத்திலே இப்பொழுது மாவட்ட நீதிபதியாக அவர்கள் வந்திருப்பது பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடிய ஒரு செயல் என்பதை நினைக்கின்றோம். அவர்கள் கடந்த வருடம் 2023 ஆகஸ்டில் பணி நிமித்தமாக வாகனத்திலே புதுக்கோட்டை போகும் பொழுது மேஜர் ஆக்சிடெண்ட், அவங்க இறந்துட்டாங்கன்னே சொல்லிட்டாங்க டெக்கில்.
நான் நீதியரசர் அவர்களுக்கு எஸ் எஸ் அந்த இடத்தில் அவருடைய மன வலிமையும் அவர்கள் செய்த உண்மையின் அவருடைய அறம் செய்யும் பணியின் காரணமாக கடவுள் அவரை உயிரை பாதுகாத்து சிறுமைப்பட்டவனை சிந்தை உள்ளவன் பாக்கியவான், அவனை தீங்கு நாளிலே கடவுள் விடுவிப்பார் என்ற அந்த வார்த்தையை திருச்சியிலே பெர்மனன்ட் லோக் அதாலத்தாக இருந்து பல பணிகளை செய்து நம்முடைய அந்த நேரத்தில் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொன்னதைப் போல நீதித்துறை அவர்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தார். நீதியரசர் தண்டபாணி அவர்கள்லாம் அந்த அரங்கத்திலே உடனடியாக போய் அவங்க அந்த ரெஸ்கியூ பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு நீதிபதியை மாண்புமிகு நீதியரசர் கரத்தாலும் ஐயா பத்மஸ்ரீ அவர்களுடைய கரத்தாலும் இந்த விருதினை பெறும்படி அன்போடு அழைக்கின்றேன். ஆளுமை அறிஞர் விருது. அந்த விருதின் பேர் ஆளுமை அறிஞர் விருது. நன்றி. அடுத்தபடியாக ஒரு இளைஞன், ஒரு இருக்கிறதுலே அவர் தான் ரொம்ப இளைஞர் என்று நான் நினைக்கின்றேன். 86 வயது இளைஞன் டாக்டர் மகாமுனி கணேசன் இப்பொழுது தாயுமானவர் விருதினை இந்த அரங்கம் கொடுக்கப் போகிறது. அதற்கு காரணம், அவர்கள் ஒரு சாதாரண குடும்பத்திலே, அவருடைய தந்தையார் பெயர் மகாமணி, அவருடைய தாயார், இவங்க 2 பேருமே அவருடைய தாத்தா பெருமாள் பொன்னம்மாள், அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்னால இவர்கிட்ட நான் பார்த்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் கோல்டு மெடலிஸ்டாக இருந்து அமெரிக்க தேசமே அவரை பாராட்டக்கூடிய 3 ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய 3 பெரிய மாநிலங்களிலே ஸ்டேட்ஸில் அவருடைய பணியை பாராட்டி பல விருதுகளை பெற்றிருந்தாலும் தன்னுடைய பெற்றோரை கனப்படுத்தக்கூடியவர். அதை இந்த அரங்கம் பெருமை கொள்கிறது. ஆனர் யுவர் பேரண்ட்ஸ். பெற்றோரை கனப்படுத்துவது என்பது மிகப்பெரிய பணி. அவருடைய அம்மா பேர் காமாக்கால், தாத்தா பாட்டி அம்மா அப்பாவை வீட்டிலேயே பூஜையில் வச்சு தினசரி அவர்களை வணங்கக்கூடிய ஒரு நபர் என்ற இந்த அரங்கம் பாராட்டுகிறது. அது மட்டுமல்ல, தியாகராயர் கல்லூரியிலே படித்துவிட்டு படிக்கக்கூடிய காலத்திலே ஸ்டான்லி மெடிக்கல் கல்லூரியிலே எந்தவித ஸ்காலர்ஷிப் கூட கொடுக்க வேண்டாம், கோல்டு மெடலிலே பதக்கம் பெற்று அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய முதல் பரிசை பெற்று அந்த தேசத்திலே மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்டாக சென்று 56 வருடங்கள் அமெரிக்க தேசத்திலே மருத்துவராக பணியாற்றி வரக்கூடிய தாயுமானவர் டாக்டர் கணேசனை இந்த அரங்கம் பாராட்டுகிறது, வாழ்த்துகிறது, பெருமை கொள்கிறது. அவர்களை மேலே அன்போடு வரவேற்கின்றோம். இங்கே பத்மஸ்ரீ ஐயா அவருடைய திருக்கரத்தாலும் எங்களுடைய மாண்புமிகு நீதியரசர் திருக்கரத்தாலும் இந்த விருதினை பெற அவரை அழைக்கின்றோம். 5 குழந்தைகள் அவருக்கு வாழ்த்துகிறேன், வணங்குகின்றேன். நன்றி ஐயா. அதுக்கு அடுத்து நம்முடைய மதுரை உயர்நீதிமன்றத்தில் நல்ல தலைசிறந்த வழக்கறிஞர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய WAA என்று சொல்லக்கூடிய பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்திலே 6 வருடம் தலைவியாக இருந்து, ஆரம்பத்திலே இருந்து காரியதரிசியாக இருந்து, இன்றும் வக்கீல் சங்க தலைவியாக உயர்நீதிமன்றத்திலே இருக்கக்கூடிய ஜே ஆனந்தவல்லி அவர்களுக்கு கொள்கை குன்று என்ற விருதினை, இந்த 4 விருதுமே பேராசிரியர் அவர்களே டிசைன் பண்ணது, நான் டிசைன் பண்ணல, எல்லாமே அவங்க டிசைன் பண்ணது. ஏன்னா நான் எதுவுமே எல்லாம் அவர்களே வச்சு இது பண்ணாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற வார்த்தையை நிரூபிக்கக்கூடியவர் தான் ஜே ஆனந்தவல்லி. ஆல் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் விமன் லாயர்ஸில் அவங்க ஒரு முக்கிய காரியதரிசி, நல்ல ஒரு தலைசிறந்த மீடியேட்டர். உயர்நீதிமன்றத்தில் சமீபத்திலே சில முக்கிய வழக்குகளிலே நானும் அவர்களும் அந்த 150 வருடமாக இருக்கக்கூடிய பாண்டி கோயில் வழக்கு விசாரணையை முடித்து வைத்தோம். அது எங்களுக்கே பெருமையாக இருந்தது. அதில் அவர்களோடு இருந்து செய்துபட்டது. அவர்கள் வைகோ அவர்கள் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அதிலே 3-4 பேர்களை கமிஷனராக நியமித்திருந்தார்கள் மாண்புமிகு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம்.
அதிலே ராமநாதபுரத்திற்கு அவர்களையும் தேனிக்கு என்னையும் நியமித்திருந்தார்கள். சீமை கருவேல மரத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கமிஷனராக நியமிக்கப்பட்டு அவருடைய தந்தையின் மீது அளவில்லாத ஒரு பாசம் உள்ளவர்கள். அவர் தந்தையார் அவர் கோர்ட் கிளர்க்காகிறத விட ஒரு வழக்கறிஞருக்கு விட தகுதி வாய்ந்த ஒரு நபர். அவ்வளவு நல்ல ஒரு டேலண்டட். டிபி ஜனார்த்தனம் லலிதாவினுடைய புதல்வி நம்முடைய ஜே ஆனந்தவல்லி அவர்கள் அனந்தகிருஷ்ண நாயருடைய ஜூனியர். இன்னைக்கு ஒரு எப்படி லார்ட்ஷிப் ஐயரன் டோலியா பெரிய பெரிய ஆஃபீஸ் அவங்க இருந்தது போல் ஒரு நல்ல ஒரு சென்னையிலே பயிற்சி பெற்ற அவர்கள் இன்று பல்வேறு நல்ல வழக்குகளிலே தீர்ப்பை பெற்றிருக்கிறார். ஒரு குழந்தை தெஃப்ட்டு, அதாவது சைல்ட் டிராஃபிக்கிங்கில் மதுரை ஜிஹெச்சில் ஒரு குழந்தையை திருடி கொண்டு போகப்போ இவர்களை நீதிமன்றம் கமிஷனராக நியமித்தது. அதே போல் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் பாலம் கட்டி பல வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளேயே வண்டி போகாமல் இருந்துச்சு. ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்து நீதியரசர் எஸ்என்ஜே பெஞ்சிலே ஒரு தீர்ப்பினை பெற்றுக் கொடுத்தார்கள். இப்படி பல்வேறு நல்ல காரியங்களை தொடர்ந்து செய்வது மட்டுமல்ல, ராணி மங்கம்மா விருதினை உயர்நீதிமன்றத்தில் 6 வருடமாக நம்முடைய நீதியரசருடைய திருக்கரத்தாலே தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதாவது பெண்களுக்காக விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே, இன்னைக்கு விருதுகள் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு அவர்கள் கொடுத்திருந்தாலும் இன்று இந்த அரங்கத்திலே பத்மஸ்ரீ ஐயா அவருடைய திருக்கரத்தாலும் எங்களுடைய மாண்புமிகு நீதியரசருடைய திருக்கரத்தாலும் அவர்களுக்கு கொள்கை குன்று என்ற ஒரு விருதினை இந்த அரங்கம் கொடுத்து கௌரவப்படுத்துகிறது, பெருமை கொள்கிறது. இதிலே ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதினை பெற்றவர்களும் நம்முடைய தாயுமான விருது பெற்ற டாக்டர் கணேசன் அவர்களும் நம்முடைய தூய்மை விழிகள் அறக்கட்டளைக்கு உதவி செய்வதாக மனமுவர்ந்து சொல்லியிருப்பதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது ரொம்ப முக்கியம். அது மாதிரி இவர்கள் இருவருமே நேசக்கரம் செய்யணும். மேம்கிட்ட கேட்கல, ஆனால் அவர்கள் இருவருமே முதையே சொல்லிட்டாங்க. அதற்காக என்னுடைய அடிஷனலாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு நபர் ஐயாவிட்ட பேசிகிட்டு இருக்கப்பையும் சொன்னாங்க, அன்பு சகோதரர் குருராஜன் அவர்களை நான் வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். காரணம், 20 லட்சம் ரூபாய் அவர்கள் இடம் வாங்குவதற்காக ஒரு மனநிறைவோடு டோனராக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த தம்பதியை வாழ்த்துகிறேன். மற்ற டோனர்ஸுகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தூய்மை வெளி அறக்கட்டளை ஒரு பெரிய, அடுத்த மீட்டிங் பாண்டியன் ஹோட்டலை விட பெருசாக இருக்கிற மாதிரி உங்கள் இடத்துலையே நம்ம நடத்த போகிறோம். வேர்ல்டு டூர் நீங்கள் போக போகிறீங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இங்கே விருது வழங்கும் இந்த நிகழ்வினை மிகவும் செம்மையாக அழகாக இங்கு நடத்தி கொடுத்த மதிப்பிற்குரிய நம்மளுடைய வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா அவர்களுக்கும், விருதினை வழங்கி சிறப்பித்த நீதியரசர் அம்மா அவர்களுக்கும், நம்மளுடைய ஐயா அவர்களுக்கும், விருதினை பெற்றுக்கொண்ட அத்துணை ஆளுமை அறிஞர்களுக்கும், கொள்கை குன்று, தாய் மாணவர், அப்புறம் வாழ்நாள் சாதனையாளர் அத்தனை பேருக்கும் எமது தூய்மை விழிகள் நிறுவனமும் அறம் செய் நண்பர்களும் இணைந்து அட்டகாச ஒரு கரவொலியோடு வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரியப்படுத்துகின்றோம். இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டு ஒரு சிறு முயற்சியாக எங்களுடைய அறக்கொடையாளர்கள் சில பேரை நாங்கள் சிறப்பு செய்ய வேண்டும் என்று நேற்று தான் திடீரென்று ஒரு முடிவு எடுத்தோம். அப்போ அவங்களுக்கும் ஏதாவது நம்ம ஒரு நினைவு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, அதுவும் ஐயாவோட திருக்கரத்தினாலே கொடுத்தா நல்லாயிருக்கும், அதுவும் இந்த முதன்மை விருது வாங்கக்கூடியவங்க கையில் அவங்க முன்னிலையில் எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து பல ஆண்டுகளாக எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர்களையும் நாங்கள் எப்போவுமே நன்றியோடு நினைப்பதும், இறை பிரார்த்தனையில் அன்றாடம் அவர்களையும் இணைத்து கொள்வதும் எங்களுடைய வழக்கம். இருப்பினும் இந்த நேரத்தில் அவங்கள இந்த சபையில் அங்கே அலங்கரிக்கணும் என்ற எங்களுடைய சின்ன ஒரு ஆசை. அந்த வகையில் முதலாவதாக எங்களுக்கு 10 ஆண்டுகளாக தொடர்ந்து எங்களோட இல்ல குழந்தைகளுக்கு மின்சார கட்டணத்தை மாதந்தோறும் தவறாமல் செலுத்துவதோடு வருடந்தோறும் புத்தாடையும் எடுத்து கொடுத்து
அவ்வப்போது எங்களுக்கு அரிசி இல்லை, மளிகை பொருள் இல்லைன்னா உடனே வாங்கி கொடுத்து உதவக்கூடிய மதிப்பிற்குரிய திருவாளர் சித்தி விநாயகம் மற்றும் மகாலட்சுமி அம்மா அவர்கள், ஏபிபி டிரான்ஸ்போர்ட், இந்த இரு நல் உள்ளங்களையும் இங்கு மேடைக்கு அழைத்து ஐயா அவர்களின் கரங்களால் அவர்களை பெருமைப்படுத்த விரும்புகின்றோம். அன்போடு ஐயா அம்மா அவர்கள் இருவரும் மேடைக்கு வர அன்போடு அழைக்கின்றேன். நம்மளுடைய சித்தி விநாயகம் சார் அவர்களுக்கு ஐயா அவர்கள் பொன்துகில் போத்துறாங்க. கரவழி நல்லா எழுப்பிடுங்கப்பா. நீதியரசர் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் இணைந்து பொன்துகில் போர்த்தி விருதினை வழங்குகின்றார்கள். உண்மையான தியாக தீபங்கள். ஐயா அவர்களுக்கும் விருதினை பெற்றுக்கொண்ட நம்மளுடைய சித்தி விநாயகம் சார் அவர்களுக்கும் நன்றி. அதனைத் தொடர்ந்து கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக ஞாயிறு ஒதுக்கிதோ இல்லையோ இவரோட இட்லி கொப்பரை கொதிச்சிரும் எங்களுக்காண்டி. இறையருள் மன்றம் என்ற ஒரு அமைப்பின் மூலம் எங்கள் நிறுவனத்திற்கு தொடர்ந்து 10-13 ஆண்டுகளாக ஞாயிறு காலை இட்லி, 2 சட்னி, சாம்பார், கேசரி, பாசிப்பயிறு, ஒரு ஞாயிறு கூட தவறுனதில்லை. அந்த வகையில் எங்களுக்கு மட்டும் இல்லை, மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 4500 இட்லிகளை கஷ்டப்படக்கூடியவங்க, ஏழை எளிய முதியோர்கள் தங்கியிருக்கக்கூடிய இல்லங்களில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அறப்பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறக்கொடையாளர் அன்புமிகு இறையருள் மன்ற அன்பர் திருவாளர் பரமசிவம் ஐயா அவர்களை அன்போடு கரவழியோடு மேடைக்கு அழைத்துக்கின்றேன். இவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், உதவி செய்வது மட்டும்தான் எனது கடமை, ஆராய்வது அல்ல. ஆராயும் நேரத்தில் அந்த உதவி தவறி போய்விடும் என்று உடனடியாக உதவி செய்யக்கூடிய ஒரு வள்ளல். அவர்களை தொடர்ந்து 10 ஆண்டுகளாக எமது இல்ல குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் ஆண்டுதோறும் குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபாய்னாச்சு கட்டிடுவாங்க. அது போக இப்போ போட்டிருக்க புத்தாடை அவர்களுடைய நண்பர்கள் வாங்கி கொடுத்தது தான், அவர்கள் வழியாக அவர்களுடைய நண்பர்கள் வாங்கி கொடுத்தது தான். வேறு என்ன ஒரு உதவி தேவைனாலும் குறைஞ்சது ஆண்டுதோறும் ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு தொடர்ந்து உதவி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மீனா அம்மா மற்றும் மீனாட்சி சுந்தரம் விஷ்ணு அறக்கட்டளை அந்நகரை மேடைக்கு அழைத்து சிறப்பு செய்வதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். இந்த ஆண்டின் எங்களது புதிய வரவாக எங்களது புதிய மனை அமைவதற்கு இடம் வாங்கி கொடுப்பதிலிருந்து கட்டடம் கட்ட துவங்குவது வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பொறியாளர் சியாமலா சாய் பத்மாலயா கட்டுமான நிறுவனம் அதனுடைய நிறுவனர் அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து எங்களுடைய அறம்சை நண்பர்கள் திருவாளர் குருராஜன், திருவாளர் குபேந்திரன், திருமதி ரம்யா, இவர்கள் மூவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு பொன்துகிலோ நினைவு பரிசோ கிடையாது. ஆனால் மாண்புமிகு நீதியரசர் விருதாளர்கள் கையிலால் அவங்க வாழ்த்து வாங்கணும் அப்படின்றது எங்களோட ஆசை. எனவே அவர்கள் மூவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ரம்யா மேடம், குரு சார், குபேந்திரன் சார் 3 பேர் நிற்கிறாங்க. உங்களுடைய அன்பினை கரவழி மூலம் தெரியப்படுத்த அன்போடு வேண்டுகின்றேன். இவர்களை தொடர்ந்து ஐயாவுடைய பாசமிகு ஒரு நல்ல ஒரு அவரோட பையனே சொல்லலாம், தியாக தெய்வம் பாலு, எளிமையின் ஒட்டுமொத்த உருவம். அவரை நாங்கள் என்றைக்கும், நான் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போதிலிருந்து என்னோடையே பயணிக்கக்கூடிய ஒரு நபர். ஆண்டுதோறும் நான் படிக்கிற காலத்திலேருந்து எங்களையெல்லாம் இன்ப சுற்றுலா அழைத்து சென்று மகிழ்விக்கக்கூடியவர். பிஆர்சியில் சீப் மெக்கானிக்கலாக இருந்தார். அதில் வரக்கூடிய அந்த விடுமுறைக்கான விடுப்பு தொகையை முழுவதும் எங்களுடைய இல்லத்திற்கே கொடுத்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணியினை செய்து வரக்கூடிய அவரை ஐயா அவர்கள் சிறப்பு செய்ய அன்போடு வேண்டுகின்றேன். அவர்களை தொடர்ந்து ஆண்டுதோறும் எங்களுடைய இந்த தீபாவளி நிகழ்விலையும் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய தனலட்சுமி ப்ரமோட்டர்ஸ் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து
இங்கு வழங்கப்பட்ட இந்த சிறு நினைவு பரிசுகள் விருதுகள் பெற்றவர்கள் கையினால் நாங்கள் அவர்கள் முன்னிலையில் இவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன ஒரு ஆசை தான். அதனுடைய விளைவாக இவங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே இந்த பணிகள் தொடர வேண்டும், இன்னும் எங்களை போன்று இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம். அந்த அடிப்படையில் நம்மளுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களுடைய புதல்வி இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களும் ஒரு மிருதுலா, அவர்களும் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞர். அம்மாவின் பணியை தொடர்ந்து நீங்களும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு உங்களை இந்த மேடையில் அழைத்து நாங்கள் பேராசிரியர் அவர்கள் கரங்களால் சிறப்பு செய்ய விரும்புகின்றோம். நம்மளது கட்டடம் கட்டுவதற்கான நிதியாக ரூபாய் 1,00,000 தனலட்சுமி ப்ரமோட்டர்ஸ் நிறுவனர் இங்கு ஐயாவின் முன்னிலையில் வழங்கியுள்ளார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்றேன். அன்னார் அவர்களுக்கு எங்களது நிறுவனத்தின் சார்பாக நன்றியையும் இறை பிரார்த்தனையும் என்றென்றும் சமர்ப்பிக்கின்றோம். அடுத்து நம்மளுடைய நீதியரசருடைய அம்மா அவர்களுடைய புதல்வி அவர்களுக்கு நம்மளுடைய ஐயா அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். அம்மாவின் பணியினை தொடர்ந்து மகளும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு அவர்களை நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீதியரசர் அம்மா அவர்களுடைய புதல்வியும் ஒரு காசோலை ஒன்றை கையில் கொடுத்து விட்டார்கள். அது என்ன என்பது நாங்கள் பார்க்கல, ஆனால் உடனடியாக செய்யணும் என்ற அந்த ஒரு எண்ணம் வந்ததுக்கே நாங்கள் இந்த அவையும் சபையும் தலை வணங்குகிறது. மிக்க நன்றி. நன்றி. இங்கே ஒரு மறைந்து கொண்டிருக்கக்கூடிய சில கலைகளை உயிர்விக்கக்கூடிய சன் தொலைக்காட்சியில் முத வாராம் பூச்சாண்டி என்ற ஒரு பாடலின் மூலம் புகழ்பெற்ற மதுரையை சேர்ந்த மதுரை மருது அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை நாங்கள் உடனடியாக கொஞ்சம் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிள்ளைங்களெல்லாம் அவருடைய சொந்த முயற்சியில் மகிழ்வித்து கொண்டிருந்தார். அவரையும் அந்த நேரத்தில் சிறப்பு செய்து அவராக கேட்டு நம்ம பிள்ளைங்களை மகிழ்விக்கணும்னு சொல்லி ஒரு தன்னார்வலராக செயல்பட்டார். அவர்களுக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளுடைய அடுத்த நிகழ்வாக நம்மளுடைய தமிழறிஞர் ஐயா அவர்களின் உரையினை இச்சபைதனில் அவர்வசம் ஒப்படைத்து அவருடைய பேச்சினை கேட்போம் என்று அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தீப ஒளி திருநாளை கொண்டாடி மகிழ்கின்ற தூய்மை ஒளிகள் அறம் செய் நண்பர்கள் அனைத்து நண்பர்களுக்கும் அவர்களுடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் திருமதி வி. பவானி சுப்பராயன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை மற்றும் விருதாளர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்ற அருமை நம்பி திருவாளர் கு. சாமிதுரை அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் விருது பெற்றிருக்கின்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது முனைவர் வி. சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் ஆளுமை அறிஞர் விருது பெற்றிருக்கின்ற மாண்புமிகு நீதிபதி ஜெயக்குமாரி ஜெமி அவர்களுக்கும் தாயுமானவர் விருது பெற்றிருக்கின்ற டாக்டர் மகாமுனி கணேசன் அவர்களுக்கும் கொள்கை குன்று விருது வழங்கி பெற்றிருக்கின்ற செல்வி ஜே. ஆனந்தவள்ளி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் அனைவருக்கும் இந்த இல்லத்தைச் சேர்ந்த எங்கள் குழந்தைகளுக்கும் இந்த இல்லத்தை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி வேல்முருகன் அவர்களுக்கும் நிறைய நன்கொடையை தந்து கொண்டிருக்கின்ற நன்கொடையாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதலில் கூறிக்கொள்கிறேன். தீப ஒளி திருநாள் சமயங்களின் திருநாள். ஒரு காலத்தில் இது சமணர்கள் தான் இதை முதல்ல தொடங்கினாங்க. சமணர்கள் தான் இன்றைக்கும் கூட அதை தொடர்ந்து நடத்துகிறாங்க. சமணர்களிடம் இருந்த இந்த திருவிழாவை
ஏன்னா இந்தியா முழுவதும் சமண சமயம் இருந்துச்சு. அந்த திருநாளை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய சமயங்கள் அதை வாங்கி கொண்டன. ஆக 2 சமயங்கள் சேர்ந்து கொண்டாடுகின்ற தீப ஒளி திருநாள். தீபாவளி என்று தான் இதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது சொன்னாலும் அர்த்தம்தான், தீபங்களின் வரிசை என்ற அர்த்தம். அதை கூட இன்னும் கொஞ்சம் மாற்றி தீபங்கள் தருகிற ஒளி என்று சொல்லி மாற்றி இப்போது எல்லா சமயத்தவரும், சமய வேறுபாடு இல்லாமல் எல்லா சமயத்தவரும் இதை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நினைப்பு மக்கள் மத்தியில் வந்திருக்கிறது. அது வரவேற்க வேண்டிய ஒன்று. ஏன்னால் பண்டிகைகளினால் கூட நாம் பிரிந்திருக்கக்கூடாது. எல்லா காலங்களிலும் நம்ம இணைந்தே இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம் தான் இந்த தீப ஒளி திருநாள். ஆனால் இதில் ரொம்ப மிகச்சிறப்பாக இதை நடத்தி வைத்திருக்கின்ற நம்முடைய நீதி அரசர் அவர்களுக்கு, அவங்க தங்களுடைய நேரத்தை செலவழித்து இங்கே வந்திருக்கிறாங்க பாருங்கள், அது பெரிய காரியம், ரொம்ப பெரிய காரியம். வந்து அமர்ந்து இருந்து இந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகள் வழியாக ஒரு நன்கொடையும் வழங்கி சிறப்பித்திருக்கிறாங்கன்னு சொன்னால், நீதி தருவது மட்டுமல்ல, நிதி தருவதிலும் தனக்கு ஒரு பங்கு இருக்கு என்று காட்டியிருக்கிறாங்க. அதனால் அவர்களை வாழ்த்தணும். அது மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கக்கூடியவங்களே நிறைய நன்கொடையாளர்கள். அரங்கத்தில் இப்போ ஏற்கனவே 2 பேர் நாங்கள் தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த மேடையில் சொன்னதில் எனக்கும் கொஞ்சம் சங்கடம்தான். இது அவர்களை குறைத்து விடுமோ என்ற பட்சம். ஏன்னா அவங்க இதற்காக இந்த பரிசு வாங்கிறதுக்காக வந்து கொடுக்கல, அவங்களுடைய உள்ளம் கொடுக்க விரும்புகிறது. அதனால் அவர்களுடைய ரொம்ப பெருசாக பாராட்டணும். இங்கே நம்ம அது அவங்களுக்கு ஒரு ஒரு விருது கொடுத்துருக்குறோம், அதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தயவு செய்து நீங்கள் நினைச்சிட வேண்டாம். அதல்ல இது. அவர்கள் கொடுப்பதாக இருந்தார்கள் என்றது நமக்கு தெரியாது. அவருடைய செயலை பார்த்து இவர்களெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று கருதி தூய்மை வழிகள் இயக்கம் இதை செய்கிறது, அறம் செய் நண்பர்கள் இயக்கம் இதை செய்கிறது. நாங்கள் தமிழை சொல்லித்தான் கொடுத்தோம். கற்றுக்கொள்வது என்பதோ சொல்லிக் கொடுப்பது என்பதோ பெரிய காரியம் அல்ல. கற்றுக்கொண்டபடி நிற்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் பெரிய காரியம். கற்றுக்கொள்வதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம், கற்றுக் கொடுப்பதும் சாதாரண விஷயம். அது ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, எவர் கை நீண்டு இருக்கிறதோ, ஏன்னா நாம் பெற்றிருப்பது எல்லாம் இறைவனிடமிருந்து பெற்றதான். ஒன்று கூட நாம் பெரிய நம்ம நினைக்கிறோம் நம்முடைய உழைப்பில் இதை பெற்று விட்டோம் சொல்லி இல்லை. யாரோ ஒருவன் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கிற அதை நானே தூய்ப்பது என்பது இல்லாமல், என் குடும்பமே தூய்க்க வேண்டும் என்று இல்லாமல், எதிர்காலத்துக்கென்றே இதை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும் என்றும் இல்லாமல் இல்லை, எவரவரெல்லாம் தகுதி மிக்கவர்களோ அவர்களுக்கு கொடுக்கணும். அதை முதல்ல சிந்திச்சது ஆரம்பித்தவங்க பௌத்தர்கள். பௌத்தர்கள் காணார் கேடார் கால்முடம்பட்டோர் பேணுநர் இல்லோர் பிடி நடுக்குற்றோர் மணிமேகலையில் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தான் அவங்க முதல்ல சொல்கிறாங்க, இந்த மக்களை பற்றி சிந்திக்கிற எண்ணமே முதல்ல வருது. இந்த காட்சிகள் எல்லாம் அது மற்றவங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இவங்களுடைய விழி தெரியாமல் செயல்தரம் இல்லாமைக்கு காரணம் முந்தைய பாவம் என்று நினைத்தாங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட கூட இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் ஒரு நாள் ஜெருசலேம் தேவாலயத்திற்குள்ளே புறப்பட்டு போகிறார். அவருடைய சீடர்கள் கூட வர்றாங்க. வருகிற போது அந்த சீடர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த இவன் குருடனாக இருக்கான், அவன் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் எல்லா இடத்துலையும், இவன் குருடனாக போனதுக்கு காரணம் இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறான். அப்படின்னா என்ன? கிரேக்க சிந்தனையிலும் யூத சிந்தனையிலும் முற்பிணைவியும் பாவம் என்ற வகையெல்லாம் பரவி இருந்தது. அது ஒரு காலம். அது இப்போது அதல்ல விஷயம். அது இது பல்வேறு வகையான உடற்குறையின் காரணமாக வருகிற ஒன்று. இந்த உடற்குறையின் காரணமாக வருகின்ற ஒன்றை
தீர்ப்பதற்கு அரசும் முயற்சி பண்ண வேண்டும், மானுடர்களும் முயற்சி பண்ண வேண்டும். அதை இங்கே இருக்கக்கூடிய நன்கொடையாளர்கள், சிலருடைய பேரெல்லாம் சொல்லக்கூடாது தான், ஆனால் இந்த அம்மா வந்திருக்காங்க பாருங்கள், அவங்க இந்த நிலம் வாங்குவதற்கு அந்த ரொம்ப பெரிய விஷயம் அது. அந்த நிலம் பல பல லட்சங்கள் பெறக்கூடியது. இவர்களுக்கென்று அவர் அதை கொஞ்சம் ஒரு குறைந்த தொகைக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது மட்டும் இல்லை, என்னென்ன ஆகுமோ நான் முன்கூட்டி செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தூண்டப்படுகிறவர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் தான் கற்றுக்கொண்டவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கும் மேலே. அவர் தியாக தெய்வமாகட்டும், குருராஜன் ஆகட்டும், அவர் ஐயா என்ன குருசாமியா பரமசிவம், அடே அப்பா, இந்த ஆட்கள் எல்லாம் சொல்லி மாளாது. அவர்கள் மாதா மாதம் செய்கிற இந்த உதவி இருக்கு பாருங்க, அது அந்த அம்மா ஒருத்தங்க பூர்ணம்மா வரல, மீனா அம்மா, இவங்க எல்லாருமே இது ஒரு திட்டமாக வைத்து கொண்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் பெரிய காரியம். ஏன்னா நம்ம குடும்பத்தை நடத்துகிற போது நம்ம பிள்ளைகளுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ கொடுத்துட்டு ஒருபாடு சொல்கிறோம், டே நான் எச்ச குடிச்சு சேர்த்தேன்டா, எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கேன்னு தெரியுமா, பார்த்துடா, நல்ல நன்றியோடு இருங்கடா அப்படின்னு பிள்ளைகளோட பேசுகிறாங்க பாருங்கள். அந்த நன்றியோடு இருங்கடான்னு கேட்குறாங்களே, அது மாதிரி இல்லை. இது செய்ய வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்று உடனடியாக திட்டமிட்டு செய்கிறவங்க. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இவர் பெரியவர், குன்றக்குடி பெரியவர், முன்னாடி மறைந்து போன குன்றக்குடியார், அவர் ஒரு வரலாறு சொல்லுவார். பழனி மலைக்கு, பழனியில் இருக்க முருகனுக்கு ஒரு நண்பர் கணக்கன்பட்டியிலேருந்து 100 வாழைப்பழம் நித்தம் அனுப்புறது அப்படி முடிவு பண்ணிட்டார். அவர் நித்தம் தன்னுடைய பணியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஏழை சகோதரன் இடத்துல கொடுத்து கொண்டு போய் கொடு அப்படின்றார். கொண்டு போகிறார் அவர். ஆனால் ஒரு நாள் அவருக்கு தாழாத பசி, மயக்கம் வந்துடுச்சு. நானும் தான் கொண்டுட்டு போகிறோம், 100 பணத்தை கொண்டு போய் கொடுக்குறோம், என்ன இது கண்டுக்கிடவா போகிறாங்க அப்படின்னு ஒரு 4-5 பழத்தை வழியில் அவர் நல்ல உள்ளுக்குள்ளேருந்து உருவி எடுத்து சாப்பிட்டு விட்டார். அவருடைய பசி தீர்ந்துருச்சு. கொண்டு போய் பழத்தை கொடுத்துட்டார். அவர் அர்ச்சகர் பார்த்தார், பழம் குறைச்சலாம் அவ்வளோ இருக்குது அப்படின்னாரு. அவர் கொடுத்து போட்டுட்டார். சரி, முடிஞ்சிச்சு. இவர் கையில் கேட்டார், தொழிலாளியை கேட்டார், முதலாளி என்னடா போய் கொடுத்துட்டியான்னாரு. கொடுத்துட்டேனே அப்படின்ட்டார். சரி, முடிஞ்சிருச்சு. இவர் இரவு படுத்திருந்தார். கனவுல முருகன் வந்துட்டார். வந்துட்டு, என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சாமி, நான் அனுப்பிச்ச பழங்கள்லாம் ஒழுங்காக வந்து சேருதாங்க. இல்லை, இன்னைக்கு விட்டுட்டியே, நித்தம் வந்துக்கிட்டு இருந்துச்சு பழம் 100, ஆனால் இன்னைக்கு 5 பழம் தானே வந்துச்சு. என்ன காரணம், ஏன் உனக்கு ஒன்றும் விளைச்சல் இல்லையா, நட்டப்பட்டு பண்ணியானார். இவர் பதறிட்டார். பக்தர், என்ன 5 பழம் தானா, என்னடா இது, நான் 100 பழமில் கொடுத்து விட்டேன் சாமி. எனக்கு தெரியாதப்பா, எனக்கு வந்தது 5 பழம் தான். ஏன்னா மீதி பழமெல்லாம் எங்கே போயிடுச்சு, யாராவது கைக்கு போயிடுச்சு. ஆனால் இறைவனுக்கு போய் சேர்ந்தது எது அப்படின்னா, இந்த ஏழை சாப்பிட்ட 5 பழம் இருக்குது பாருங்கள், அந்த 5 பழம் மட்டும்தான் அங்கே போய் சேர்ந்துருக்கு. அப்போது இது ஒரு கதை தான். இந்த கதை தான் இது. இந்த கதையில் என்ன சொல்ல வருகிறாருன்னு சொன்னால், நீங்கள் எவனொருவனுக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் மட்டும் இல்லை, குடு. திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், படமாடுகிற கோயில் நடமாடுகிற கோயில்னு. படமாடுகிற கோயிலுக்கு நீங்கள் ஒன்று கொடுத்தீங்கன்னா அதனால் நடமாடு கோயிலுக்கு ஒன்றும் கிடைக்காது. படமாடு கோயில்னா, இப்போ நம்ம தெய்வம் வச்சுக்கோங்க, மதுரைனா நமக்கு அடையாளம் மீனாட்சி தான். மீனாட்சி கோயிலுக்கு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, கொடுத்தா என்னாச்சு, அதனால் நடமாடும் கோயிலுக்கு ஒரு லாபம் இல்லை, உங்களுக்கு எனக்கு லாபம் இல்லை.
ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கே, அது மீனாட்சிக்கே கொடுத்ததாக அர்த்தம். இதுதான் படமாடும் கோயில் பகவர் கொன்றியில் நடமாட கோயில் நகவ நம்பர்க்கங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியின் அது படமாட கோயில் பகவத் ககுதாமே அப்படின்னு திருமூலர் பாடுறாருன்னா கொடுக்கணும் அப்படின்னு. எல்லா சமயம், இஸ்லாமும் சரி, இந்து சமயமும் சரி, கிறிஸ்தவ சமயம் சரி, இதில் எதுவுமே குறை கிடையாது. எல்லாமே கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் தான் சொல்லப்படுது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வணங்கத்தக்கவர்கள். நான் இவங்க ஒவ்வொருவரையும் தாழ்வணிந்து வணங்குவேன். ஏன்னா தங்களுடைய உழைப்பை, தங்களுக்கு எதிர்காலத்துக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் நினைக்கிற இந்த பெரியவர்களுக்காக பாருங்கள், இவர்கள் தொழத்தக்கவர்கள், வணங்கத்தக்கவர்கள். அதனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகள், இந்த பள்ளி, இந்த தூய்மை வழிகள் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிற அவளை பார்த்து எனக்கு பொறாமை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் நல்ல கல்வி கிடைக்குது. இதுக்கு என்ன பாடுபடுறார் வேல்முருகன் எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணம் வாங்குறாரு. இது தாய் தகப்பன் செய்ய வேண்டிய வேலை. நானெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் போய் படிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருப்பேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும். புத்தகங்கள் இல்லாமல் படித்த காலங்கள் உண்டு, உடுத்துவதற்கு ஆடை இல்லாமல் படித்து போன காலங்கள் உண்டு. இந்த பிள்ளைகளுக்கு 5 துணிமணி கிடைக்க நினைக்கிறேன். 8 துணிமணி. நாங்கள் 2 தான் வச்சுருப்போம். கிறிஸ்மஸுக்கும் ஜனவரிக்கும் சொல்லி 2 வாங்கி கொடுப்பாங்க, ஒரு ஜோடி. அவ்வளோதான். இந்த ஐயா வந்து அவ்வளோ வறுமையில் இருந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இந்த பிள்ளைகள்கிட்ட, அந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நன்றியோடு இருக்கணும். அதுக்காக இதை சொல்கிறேன். நல்ல சாப்பாடு. இன்றைக்கி பாருங்கள், இந்த ஹோட்டலுக்குள்ளே வர்றதா இருந்துச்சுன்னு சொன்னால், எனக்கு தெரிய ஒரு கல்லூரி பேராசிரியர்கள் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்து சாப்பிடணுன்றதுக்காக எப்படி வந்தாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்களுடைய சம்பளம் வாங்கின அடுத்த நாள் இந்த கல்லூரி இந்த ஹோட்டலுக்கு, இதே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த கடைசியில் கையை கழுவுறதுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அதில் அந்த அந்த இது தட்டில் எலுமிச்சம்பழம் போட்டிருப்பாங்க, சின்ன துண்டு. அதை என்ன செய்யறதுன்னு தெரியல அவங்களுக்கு. நீங்கள் கல்லூரி பேராசிரியர்கள், இது நான் சொல்கிறது வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு நடந்த சம்பவம். கிராமத்திலிருந்து வந்து அந்த சகோதரர்கள் இதை கையை கழுவுறதா குடிக்கிறதான்னு முன்னாடி ஒருத்தர் குடிச்சு விட்டார். மற்றவர்களுக்கு இது வைக்கலை. அவர் உடனே கூப்பிட்டு, ஓ எனக்கு இது வையினா. அப்புறம் அவர் சொன்னார், இல்லைங்க இது அவர் கை கழுவுற முடியாது, வயசான ஆளாக தெரிஞ்சிச்சு, அதுக்காக வச்சேன், இது கை கழுவுறதுக்குனாரு. அப்போ தான் வெட்கப்பட்டு போகிறாங்க. அப்படின்னா கல்லூரி பேராசிரியர்களே இந்த இடத்துக்கு வர முடியாத சூழல் இருந்ததுன்னா, உங்களை கொண்டாந்து எங்கே ஏற்றிருக்கிறார் வேல்முருகன் பார்த்தீங்களா? அவர் தன்னை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல, அவர் ஒரு பிஹெச்டி, தமிழில் டாக்டரேட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லை, டாக்டரேட்டுக்கு மட்டுமேல அதுக்கு மேலே வைக்கலாம், அட்வொகேட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ தன்னை வளர்த்து கொள்வது மட்டுமல்ல, உங்களை வளர்ப்பதற்காக அவரும் ஒரு தாயுமானவன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களை எல்லாம் ஆடைகளால், உணவத்தால், அதுக்கடுத்து நல்ல நண்பர்களால், நல்ல வள்ளல்களால், கொடைஞர்களால். அப்புறம் அது மாதிரி இல்லை, இங்கே வாங்க எத்தனை ஐயா நீதி அம்மா வந்திருக்காங்க, நீதியரசர், இங்கிட்டு ஒரு நீதியரசர், அப்புறம் கொடை வள்ளல், அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, அவர் சாமிதுரை, அவர் வக்கீல். இங்கே இவங்க வழக்கறிஞர்னா சங்க தலைவர், ரொம்ப அழுத்தமான ஆள். இப்போ எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இத்தனை பேர் முன்னிலே உங்களை கொண்டாந்து ஆட்களை அறிமுகப்படுத்துகிறாருன்னா அதற்கு காரணங்கள் இருக்குது. அவரை எல்லாவற்றையும் யோசித்து தன்னுடைய நிறுவனம் இன்னும் செல்வாக்கு பெற வேண்டும், இல்லாத இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முயற்சி பண்ணியிருக்கிறாரு.
மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த தீப ஒளி திருநாளில் விளக்கு என்பது வெளியில் மட்டுமல்ல, உங்கள் உள்ளத்திலும் எரிய வேண்டும். வெளிச்சம் என்பது வெளியில் மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளத்திலும் வெளிச்சம் இருக்க வேண்டும். நாம் இருளில் பிறந்திருக்கிறோம். இருளாகிய அகந்தையை நம் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறோம். இந்த அகந்தையெல்லாம் வெளியே போக வேண்டும். மாசுகள் வெளியே போன பிற்பாடு மிக பிரகாசமான வெளிச்சத்தை உள்ளத்துள்ளும் வெளியுள்ளும் ஏற்றிக்கொண்டு காணுகிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய பாசமிகு தமிழ் அறிஞர் ஐயா அவர்கள் தன்னுடைய உரையினை நிகழ்ச்சியுற இங்கே நிகழ்த்தியிருக்கின்றார். அத்தகைய தமிழ் பெருந்தகைக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிப்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். அவர்களை தொடர்ந்து இன்றைய விழாவின் நாயகர் மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களை தீப ஒளி திருநாளில் நம் அத்தனை பேரையும் வாழ்த்தி உரை வழங்கும்படி அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். ஐயா அவங்க பேசினதுக்கப்புறம் நான் பேசினா அது எடுபடுமான்னு எனக்கு தெரியலை. தியாக வழியில் தீப ஒளி திருநாள். நன்றாக யோசித்து பாருங்கள், என்ன தியாகம் நாம் செய்துவிட்டோம் என்று. மக்களாய் பிறந்தது நாம் செய்த மாத்தவம். அதில் நாம் இன்று இங்கு நிற்கின்றோம் என்றால் அதற்கான வித்தை இட்டவர்கள் நமது பெற்றோர்கள். அந்த பெற்றோர்களை வணங்கி இந்த நன்னாளை நாம் துவங்குவோம். பத்மஸ்ரீ ஐயா அவர்கள் நான் சிறு வயதிலிருந்தே போற்றக்கூடிய ஒரு மாமனிதர். அவரது பட்டிமன்றங்கள் இல்லாமல் தீபாவளி இல்லை. எங்களது வீட்டில் முன்பெல்லாம் அந்த ரெக்கார்டிங் ஃபெசிலிட்டி இல்லாத தொலைக்காட்சி பெட்டி தான் இருந்தது. எனது வீட்டில் காலை தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறோமோ இல்லையோ, எனது அப்பா சாமி கும்பிடாதவர் தான். ஆசாமிக்கு முதலில் படைத்துவிட்டு அப்புறம் சாமிக்கு படை என்பார். ஆனால் அவரோ இந்த பட்டிமன்றத்திற்காக தொலைக்காட்சி பெட்டி முன்னால் வந்து நின்று கொள்வார். அப்பா கொஞ்சம் நைனா கொஞ்சம் தள்ளுங்க, இங்கே கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னா, இருங்க இது ஃபஸ்ட்டு அவர் பேசட்டும், அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவர் துவக்க உரை முடித்ததுக்கப்புறம் நான் உட்காந்துக்கிறேன். ஆனால் இப்பொழுதும் எனது மாமா அக்கா அவர்கள் எல்லாம் அந்த ஏதாவது ஒரு அடிப்படையில் வேலையாக இருந்தால் எனது மாமா கூப்பிடுவார், வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, இது ஆரம்பிக்குது பட்டிமன்றம். உடனே என்ன பண்ணுவாங்க, அக்கா இந்த ஒரு வடைய சட்டி அடுப்பில் இருக்குது, கொஞ்சம் அதை ரெக்கார்டில் போட்டுருங்க, இல்லை பாஸ் பண்ணி வைங்க, நான் உடனே ஓடி வரேன் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லோரும் தீபாவளி என்றாலும் சரி, என்ன ஒரு பண்டிகை என்றாலும் முதலில் ரசிக்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்றால் ஐயாவுடைய பட்டிமன்றம். அந்த ஐயா தலைமை தாங்கும் இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு பேச்சாளராக இங்கு வந்து நிற்பது எனக்கு மிகவும் பெருமை. ஐயா அவர்களுடைய ஆசீர்வாதம் என்றும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இங்கு இருக்கும் சுவாமிதுரை மிக சிறந்த வழக்கறிஞர். அவர் எனக்கு தெரிந்து நான் இந்த 8 வருடமாக அவருடன் பழகி கொண்டிருக்கிறேன். அதற்கு முன் நான் மதுரை நீதிமன்றத்தை பார்த்ததில்லை. ஒரே ஒரு வாட்டி இவர் சொன்னது போல சீமை கருவேல மரம் வெட்டுவதற்கு இவங்களை எப்படி ராமநாதபுரம் மற்றும் தேனியில் நியமித்தாங்களோ அதே மாதிரி என்னையும் நீலகிரி மாவட்டத்துக்கு இது பண்ணாங்க நீதிமன்றத்தில். அப்போது நாங்கள் போய் தெங்குமராடா என்கின்ற ஒரு இது ஏரியா இருக்குது, அது வந்து நீலகிரியிலேயே சமவெளி பிரதேசம். அதற்கு செல்வதற்கு நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்து பவானி ஆற்றை கடந்து மோயாரை சேர்ந்து அதன் பிறகு மிகவும் தூரமான ஒரு ஸ்தலம். அங்கே போய் நாங்கள் அந்த சீமை கருவேல மரம் ஒரு 50 ஹெக்டேர் வெட்டினோம். அதற்கான பர்மிஷன் கொடுத்தார்கள், அதை வெட்டினோம். அப்பொழுது சில மரங்களை வந்து வெட்ட முடியாமல் போனது காரணம் என்றால் அங்கே நிறைய பறவைகள் கூடு கட்டி இருந்தன. யானைகளுடைய அந்த மரங்கள் சில வந்து யானைகளுக்கான ஒரு புகலிடமானது. என்னென்றால் அவங்களுக்கு கொஞ்சம்
அது அவங்களுக்கு கொஞ்சம் அரிப்பெல்லாம் எடுக்கும்போது ஏதாவது கொசுக்கள் நிறைய கடிச்சு விடுமா. அந்த யானைகளுக்கு அது என்ன பண்ண முடியும், அதுங்களுக்கு யார் சொரிஞ்சு விட முடியும்? ஆக அதுக்கு போய் அந்த மரத்துடைய பட்டைகளில் தான் அவர்களுடைய இதை செய்து கொள்வார்கள் என்று சில மரங்களை விட்டு வைத்திருந்தார்கள். அதுபோல் நாங்கள் எல்லாம் ஒரு நீதிமன்றத்தில் ஒரு அட்வொகேட் கமிஷனர்களாக இருந்தோம். இப்பொழுது நான் இங்கே நீதிமன்றத்தில் நீதிபதியாகிவிட்டேன். இவர்கள் இருவரும் அவர்களுடைய பாதையில் பயணித்து கொண்டிருந்தாலும் மக்களுடைய மனதில் நீதிபதிகளை விட பெரியவர்களாக ஒரு நல்ல ஒரு நீதிமான்களாக இருக்கின்றார்கள் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். சகோதரி ஆனந்தவல்லி எங்களுடன் பயணித்தவர். இருந்தாலும் அவர் இப்பொழுதும் அவருடைய பேச்சை கேட்டு நடக்காத சிறு பிள்ளைகளே இல்லை. அந்த சிறு இளம் வழக்கறிஞர்கள் எல்லாம் மேடம் சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் உடனே ஓடி வந்துடுறோம். அவங்க ஏதாவது ஒரு சொன்னாங்கன்னா அதற்கான ஒரு அவர் ஏவல் கொடுத்தால் அதை தலை அப்படியே என்ன சொல்கிறது தட்டி கழிக்காமல் உடனே ஓடி வந்து செய்யக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் அவர்களுக்கு ஃபேன்ஸாகவும் இருக்கிறார்கள், அவர்களுடைய ஜூனியர்ஸாகவும் இருக்கிறார்கள். என்னை போன்றவர்கள் அவருக்கு நல்ல ஒரு உற்ற தோழியாகவும் இருக்கிறோம். ஏனென்றால் எங்களது பயணம் ஒரு குறுகிய காலம் மட்டுமே. அதற்கு பிறகு நாங்கள் திரும்பவும் அங்கிருந்து இங்கே வந்து விடுவோம். அப்படி வரும்பொழுதும் எப்பொழுதும் எங்களுடன் உற்ற துணையாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒன்றாக பயணிக்கிறோம். நீதிபதி அம்மா அவர்கள் பற்றி எனக்கு நிறைய பர்சனலாக பழக்கமில்லை. ஆனாலும் அவர்களுடைய இந்த ஐயா சொன்னது போல் ஒரு ஆக்சிடெண்ட் ஆன போது எல்லாருமே நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பிரார்த்தனை போல் நாங்கள் செய்தோம் என்ற ஒரு மீட்டிங் இருந்தது. அப்பொழுது இந்த அவங்க சீக்கிரம் குணமடைஞ்சு வர வேண்டும் அப்படிங்கிறதுல என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும் அவங்களுக்கு குணமாகுவதற்குன்றதில் ஒரு 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 டீம் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து அவங்களுக்காக போய் எல்லாம் பண்ணாங்க. அது கடவுளுடைய அருளால் அவங்க இன்றைக்கி நல்லா வந்து இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு விருது வாங்கியிருக்காங்க. அதற்கான ஒரு அந்த விருது எங்கள் கிட்டேருந்து வாங்கினதில் எனக்கு ரொம்ப பெருமை. அவங்களுக்கு கடவுள் எல்லா விதமான நல்ல தேக சுகத்தை கொடுத்து அவர்களுக்கு எல்லா அருளையும் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன். அது மாதிரி ஐயா அவர்கள் எனது தந்தையை போல், எங்கள் அப்பாவும் இப்படி தான் இருப்பாங்க கொஞ்சம் ஒரு பார்க்குறதுக்கு. அவர் விவசாய குடும்பம் தான், ஆனால் அவர் போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சாங்க சூப்பரிண்டென்டெண்ட்டாக. ஆனால் அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் எங்களுடைய தந்தை இவர் சொன்னது போல் நாங்கள் எல்லாம் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து பிறந்தவர்கள் இல்லை, ஒரு சாதாரண விவசாய குடும்பம் தான். ஆனால் அந்த பிள்ளைகளை வந்து படிக்க வைப்பதற்கு என் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எங்களுக்கும் தெரியும். ஒருத்தருடைய சம்பளத்தில் 6 பிள்ளைகள் படித்தோம். எல்லாரும் டாக்டர், என்ஜினியர். நான் இப்பொழுது வழக்கறிஞராக இருந்து இப்போது நீதிபதி. அதனால் எங்களுக்கு ஒரு பெருமை தான். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு படி ஆனால் என்ன சொல்லுவாங்க, நுனிப்பில் மேயாதே, ஆழமாக படி, சத்தமாக படி, அப்பொழுதுதான் நீ செய்யும் தவறு இன்னொருக்கு தெரியும், அப்போ அவர்கள் உன்னை திருத்துவார்கள் என்று, மனதுக்குள்ளே படிக்காதே என்று சொல்வார். அதே போல் என்னவோ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல் நாங்கள் ஏதோ நுனிப்பில் தான் மேய்ந்திருக்கிறோம், ஆழமாக போகவில்லை. இருந்தாலும் அவர் சொன்னபடி நிறைய படித்திருந்தால் இன்னும் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நன்றாக ஆழ்ந்து படியுங்கள். உங்களுடைய சிந்தனைகள் வந்து மேலோட்டமாக இல்லாமல் அதன் கருத்தை உணர்ந்து அதனுடைய பொருள் என்ன என்பதை உணர்ந்து படியுங்கள். சும்மா மனப்பாடம் பண்ணி போகிறதுல பிரயோஜனம் இல்லை. அதனுடைய அர்த்தத்தை புரிந்து படித்தால் உங்களுக்கு எந்த வகையிலும் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு அதை நீங்கள் மாற்றி உங்களுடைய வார்த்தைகளில் ஜாலம் காட்டலாம். அதனால் அதையும் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு லாங் கொஸ்டின்ஸில். சரியா? அதே மாதிரி குழந்தைகள் எல்லாருமே இங்கே இவர் நம்ம தம்பி இவர் ராமலிங்கம் இவர் சண்முக சுந்தரம் அவர்கள், சாரி பேர் மறந்துட்டு டக்குட்டு வரல. அவர் வந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு அறிமுகமானார். இந்த குழந்தைகளுக்கு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கால்பந்து போட்டி, அதில் நாங்கள் ஒன்றாக நாங்கள் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். மிகவும் சந்தோஷமாக எனக்கு ஒரு மீனாட்சி அம்மனுடைய ஒரு சிலையை கொடுத்தார். அது இன்னும் என்னுடைய பையில் இருக்கிறது. அதை நான் ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குடைவள்ளலுடைய தன்மைகள் அவரிடம் இருக்குது. அவர் இன்னும் நிறைய செய்வார் மக்களுக்குன்றது ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கும். அதனால் இவங்க மாதிரி ஆளுங்க கூட ஆளுமைகள் கூட நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறோம்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும் மன நிறைவும் அளிக்கிறது. இந்த விழாவுக்கு எங்களை அழைத்த தம்பி வேல்முருகன் அவரை இந்த நீதிமன்றத்தில் வேறொரு விழாவில் சந்தித்தோம். உங்களது குழந்தைகள் ஒருவர் எங்களிடம் விருது வாங்கினார். அந்த விழாவில் நாங்கள் பயணம் பண்ணும்போது சந்தித்தது. அடுத்தது இந்த விழாவில்
வேற ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லைன்னு எல்லாம் நினைக்கலாம். ஆனால் அந்த ஒவ்வொரு குழந்தையும் தன் குழந்தையாக நினைத்து அதை செவ்வனே அவர்களை முன்னேற வைக்க வேண்டும் என்ற உறுதியுடன் செயல்படும் எண்ணம் எல்லாருக்கும் வருவதில்லை. ஏதோ நான் என்னால் முடிஞ்சது ஒரு 5000 ரூபாய் கொடுத்தேன் அப்புறம் நான் போயிட்டேங்கிறதல்ல. அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன விதமான முன்னேற்றங்களை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை முன்னெடுத்து அதற்காக நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். எனக்காகவும் உங்களுக்காகவும் போய் இன்னொருவரிடம் கையை நீட்டி அவர்களிடமிருந்து பணம் பெற்று அதை வைத்து இன்னும் 4 குழந்தைகள் நன்னாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த மனம் எல்லாருக்கும் வராது. அதனால் அந்த மாதிரி ஒரு தியாக உள்ளம் கொண்ட அந்த தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் கடவுள் உங்களுக்கு நிறைய ஆயுசை கொடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாவலனாக இருந்து நிறைய நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும். அந்த கடவுள் உங்களுக்கு எல்லா விதமான நலங்களும் அருளட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த சிறு குழந்தைகளுக்காக என்னுடைய ஒரு சிறு எண்ண துளிகள். இனிய விழாவாம், இன்று தீப ஒளி திருநாளாம், வண்ண வண்ண மலர் கூட்டமாம், ஆம் மலர்ந்த முகத்துடன் மலருக்கு ஒப்பாம் இங்கு இருக்கும் இனிய சிறுவர் சிறுமியர். பலர் கண்ணிருந்தும் பார்வையற்றவராய் தீய எண்ணம் கொண்டு பிறரை இகழ்ச்சியுடன் நோக்குபவராம். அவர் போல் சிறுமை கொண்ட எண்ணங்கள் இந்த தீப திருநாளில் மறைந்து புரவலராய் மாறும் நன்னாளாம். இன்று இந்த நிகழ்ச்சியை கண்டவுடன் பலரும் மாறும் நன்னாளாம். அறம் செய்ய விரும்பு, ஆம் அறம் செய்ய விரும்பு அம்மூதிரைக்கேற்ப அறம் செய் என்னும் சங்கம் மனிதராம் நல் மா மனிதராம். இந்த சங்க உறுப்பினர் மற்றும் நிறுவனராம் மா மனிதராம். தூய்மை உடையில் அல்ல உள்ளம் தூய்மையாய் பலர் உயர்வுக்கு வழிகாட்டும் ஒரு உயர்ந்த மனிதராய் ஒப்புற ஒழுகும் வேல் முருகனாம், திருப்பரங்குன்றத்தின் வேல் முருகனாம். பல்வேறு நல் உள்ளங்களாம், பல நல் சமூக செயற்பாட்டு பெரிய மனிதர்களாம், எல்லோரும் ஒன்று கூடி தேரிழுத்தனராம். இன்று இந்த தீப ஒளி நன்னாளில் அனைவருக்கும் மகிழ்வுற நாம் பண்பாடுவோம். வாழ்க மனிதம் என்றும் உயரட்டும் இந்த மனித நேயம் என்று பண்பாடுவோம். எத்தனை துயரம் நம் வாழ்வில் இருப்பினும் மறப்போம், இதுவும் கடந்து போகும் என்று அனைத்து நல் உள்ளங்களும் இந்த சிறு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நல் உள்ளங்களுக்கும் இங்கு பலர் கொடையாளிகளாய் இருந்து இவருடன் கரம் கோர்த்து இந்த தேரை இழுக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். வாழ்க நீவீர் என்றும் கடவுளின் அருளால். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நீதியரசர் அம்மா அவர்கள் கூறியது போல கடந்த ஆண்டு மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நம்மளுடைய வழக்கறிஞர், அதாவது பெண்கள் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பில் ஒரு விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அந்த விழாவிலே நமது மாணவி சௌமியா அவர்களுக்கு ஒரு விருது வழங்கினார் நம்மளுடைய மாண்புமிகு நீதியரசர் அவர்கள். நான் அந்த நிகழ்வில் ஒரு ஓரமாக தான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க சார் தானே அவர் தானே நடத்துகிற, அவரையும் கூப்பிடுங்க மேடைக்குன்னு என்னை கூப்பிட்டு நிப்பாட்டினாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான். அதை தொடர்ந்து 6-7 கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் ஆயிருக்கும், கடந்துருச்சு. என்னை வழக்கறிஞர் ஐயா அவர்கள் உள்ள கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனார். பார்த்து என்னை சொல்ல அவர் வாயை முற்பட்டார், உதோட தான் அசைச்சார். சார் தான் அந்த நிறுவனத்தை, இவர் தான் எனக்கு தெரியுமே, நான் நிகழ்ச்சியில் பார்த்துருக்கேனே அப்படின்னு உடனே சொன்னதை கேட்டு நானே வியந்து போனேன். ஒரு மனிதருக்கு நினைவாற்றல் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு நினைவாற்றல் இருக்குமா அப்படின்றத நினைக்கும் போது மெய் செலுத்தது அங்கனேன்னு கொஞ்சம். அதனால் அந்த நினைவாற்றல் என்பதை தாண்டி யாரை நினைவு வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எளியோனாக இருந்தாலும் என்னையும் நினைவு வைத்து கொண்ட அந்த பெருந்தகைக்கு நாங்கள் எத்தனை முறை வணங்கினாலும் நன்றி சொன்னாலும் அது பொருத்தமாக போதுமானதாக அமையாது. எங்களுடைய ஒட்டுமொத்த மாற்றுத்திறனுடைய சமூகமும் அம்மா அவர்களின் நீதிப்பணி முன்பு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து நிற்போம். அன்று அம்மா அவர்கள் எங்கள் சமூகத்திற்கு தேவையான நீதியை பெற்றுத்தர வேண்டிய முக்கிய இடத்தில் இருப்பார்கள். நாங்கள் அனைவரும் வந்து நிற்போம். ஏனென்றால் சமூகம் வழங்கக்கூடிய சலுகை என்பது குறைவுதான். இங்கு உங்களை போன்ற மனிதநேயம் மிக்க மனத்தார் கொடுக்கும் கொடையில்தான் இந்த மாற்றுத்திறனுடைய சமூகம் என்பது சிறு மறுமலர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது, ஐயமில்லை.
எனவே அம்மா அவர்களிடம் கூடிய விரைவில் நாங்கள் ஒரு குழுவாக, வழக்கறிஞர் மாற்றுத்திறன் குழுவாக நீதிமன்றத்தில் வந்து நிற்போம். அம்மா அவர்கள் கருணை காட்ட வேண்டும். நன்றிங்கம்மா. இதனைத் தொடர்ந்து தாயின் வழியில் மகள் தனது பணியை தொடர வேண்டும் என்று வாழ்த்தினோம். தனது தந்தையின் வழியில் மகனும் பணியை தொடர வேண்டும் என்று வாழ்த்தும் வகையில் நம்மளுடைய வழக்கறிஞர் சாமிதுரை அவர்களுடைய புதல்வன் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் விஷ்ணு அவர்களை அன்போடு மேடை கிழக்கின்றேன். அவர்களுக்கு நம்மளுடைய மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் பொன்துகில் பொருத்தி கௌரவப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களை தொடர்ந்து நம்மளுடைய ஏபிபி டிரான்ஸ் நிறுவனத்தினுடைய சித்திவிநாயகம் சாருடைய துணைவியார் அவர்கள் மகாலட்சுமி அம்மா அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கின்றேன். நம்மளுடைய சித்திவிநாயகம் சார் அவர்கள் எல்லாத்துக்கும் புத்தாடை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது ஒரு 2 பிள்ளைங்க மட்டும் நம்ம பிள்ளைங்க வாங்கிக்கிங்க. மித்த எல்லாத்துக்கும் அங்கே போய் நம்ம பேர் எழுதி இருக்குது, அங்கே போய் பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு 2 பேர் மட்டும் ஐயா அவர்களின் திருக்கரங்களால் அவர்கள் வழங்கக்கூடிய இந்த புத்தாடை நமது இல்ல மாணவிகளுக்கு முன்னாள் டிஜிபியினுடைய சகோதரர் முனியசாமி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நிகழ்வானது, இந்த தீப ஒளி திருநாள் என்பது எல்லோரும் எல்லாருடைய வீடுகளிலும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரும் மிக மிக முக்கியமான ஒரு நபர்கள். நன்கொடையாளர்களும் தொடர்ந்து நம்மளுடைய பயணிக்கக்கூடியவர்கள். இன்று மாண்புமிகு நீதியரசர் அம்மாவாக இருக்கட்டும், நீதிபதி அம்மாவாக இருக்கட்டும், நம்மளுடைய தமிழ் அறிஞராக இருக்கட்டும், இந்த நேரத்தில் அவர்களுடைய பணி என்பது இந்த சமூகத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பணியாக இருக்கும். இருப்பினும் ஒரு ஒளி என்பது உண்மையான இருளினை அகற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அது உண்மையாக ஒளி என்ற சொல்லுக்கான பொருளை பெறும் என்பதனை உணர்ந்து எந்த ஒரு பொருளும் எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் சிறந்தது என்பதனை இந்த சமூகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு நாம் அனைவரும் இந்த உணவகத்திற்குள் வந்து இந்த விழாவினை சிறப்பு செய்வதற்காக உதவி செய்த, நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டியது அவசியமான ஒன்றாகும். அந்த வகையில் இந்த விழாவிற்கு முதன்மை காரணமாக இருந்தவர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் சாமிதுரை ஐயா அவர்கள். அவருக்கு எத்தனை முறை இந்த மேடையில் அவருடைய பெயரை உச்சரித்தாலும் அது போதாது. இன்னும் சில நல்ல உள்ளங்கள் எங்களது பேரை நீங்கள் தயவுசெய்து சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்காத குறையாக உட்கார்ந்துருக்காங்க. அதை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த சத்தியத்தை நம்ம மீறுறதாயிரும். அதனால் அதை நான் தவிர்த்துட்டு, இருப்பினும் எங்களுடைய மனசாட்சி என்று ஒன்று உண்டு. அதன்படி அவர்களுக்கு நானும் பெயரை குறிப்பிடாமல் நன்றியையும் இறை பிரார்த்தனையும் சட்டக்கல்லூரி மாணவி ஐஸ்வர்யா அவர்களை அன்போடு மேடை கிளைக்கின்றேன். அவர்கள் மாண்புமிகு நீதியரசர் அம்மா அவர்களின் கையால் பொன்துகில் வழங்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா சண்முகம் சந்திர ஐயா அவர்களுடைய மகள். அதாவது இந்த விழா என்பது பார்த்தீங்க அப்படின்னா வாழையடி வாழையாக தொடரணும். நம்ம நீதியரசர் அம்மா அவர்கள் அவங்க மகளை கூட்டிகிட்டு வந்து இதை செய்யுங்கப்பா, இது மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாதுன்னு இருக்காங்க. நம்மளுடைய வழக்கறிஞர் ஐயா அவர்கள் அவர்களோட பையனை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நம்ம மற்ற இருக்கவங்களெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆனந்தவல்லி அம்மாலாம் வந்து சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பல லட்சம் பேர் இருக்காங்க. அதனால் அவங்களோட உரை என்பது மிக முக்கியமானது. ஆனால் காலம் நேரம் இல்லாதனால அவங்களெல்லாம் நாங்கள் பேச வைக்க முடியல. அதனால் அவங்ககிட்டலாம் நாங்கள் மன்னிப்பு வேண்டிக் கொள்கிறேன். எனவே இந்த நேரத்தில் அந்த உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்கு நாங்களும் மறைமுகமாக இச்சபைதனில் நேரடியாக நன்றியினை சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். விருது பெற்ற ஒவ்வொருவர்களையும் இந்த அவையும் சபையும் பேச வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்றது ஆசைதான். மனம் இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. இருந்தாலும் அத்தனை பேரின் சார்பில் நம்மளுடைய ஐயா அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். சண்முகம் சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் இந்த சபைக்கும் அவைக்கும் வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அவர் ஐயா வேல்முருகன் சொன்னது போல் விருதுகள் வாங்கியிருக்கோம். அந்த விருது வாங்கினதுக்கு ஒரு நன்றியினை தெரிவிக்கணும். விருது வாங்கின எல்லாருடைய சார்பாக நான் ஒரு வார்த்தை 2 வார்த்தைகளை பேசிட்டு நான் வந்துடுறேன். எத்தனையோ விருதுகள் நான் வாங்கினாலும் இன்று வாழ்நாள்
சாதனையாளர் விருதினை எனது அன்னை, அதாவது நான் வணங்கக்கூடிய அன்னை மீனாட்சியினுடைய அருளால், எம்பெருமான் முருகப்பனுடைய அருளால், இன்று ஐயா சாலமன் பாப்பா ஐயாவுடைய கை திருக்கரங்களாலும் நீதி அரசியாக விளங்கக்கூடிய அன்னையாக இருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரி நீதி அரசர்களுடைய கையால் இந்த விருதினை நான் வாங்குவதற்கு நான் மிகவும் பாக்கியம் பெற்றுள்ளேன். நான் செய்த சேவைகளுக்கு இது ஒன்று, நான் வந்து பெரிய சேவையெல்லாம் ஒன்றும் பண்ணலை. வேல்முருகன்லாம் உண்மையிலே நிறைய சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிறார். உண்மையிலே இந்த தூய்மை விழிகின்ற அவர் தூங்காத விழிகளாக இந்த தூய்மை விழியை நடத்தி கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே நீதிபதி அம்மா அவர்கள் சொன்னது போல அது ஒரு அருமையான கவிதை படித்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அத்தனையும் பொருந்தும் அவருக்கு. அதனால் அவருக்கு நான் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தூய்மை விழிகளை நான் நிச்சயம் கைவிட மாட்டேன். கண்டிப்பாக நான் என்னால் ஏண்ட உதவி என்னை மட்டுமல்லாமல் என்னை சார்ந்தவர்களோடு நான் கேட்டு உதவி செய்வேன். அதற்கு காரணம், நான் பணிபுரியக்கூடிய நிறுவனத்தினுடைய எம்டி திரு பிடி பங்கேரா ஐயா, அவர் கீழே தான் நான் வேலை பார்க்குறேன். அவரை தான் நான் ரோல் மாடலாக நினச்சி நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நிச்சயம் அவர்கிட்ட கேட்டு உங்களுடைய தூய்மை விழிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்யக்கூடிய ஒரு அந்த கடமை எனக்கு இருக்குது. நான் நிச்சயம் பண்ணித்தர்றேன். ஏன்னா நான் ஏன் இந்த மாற்றுத்திறனாளி இல்லை, பல செயல்களை மாற்றக்கூடிய திறனாளிகளாக நீங்கள் இருக்கிறீங்க. என்னன்னா நான் ஏன் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறேன்னா, என்னுடைய குடும்பத்திலையும் 2 மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள். ஒருவர் இறந்து போயிட்டார், என்னுடைய அண்ணன். இன்னொரு கூட பிறந்த அண்ணன் இருக்கிறாரு, அவரும் கிட்டத்தட்ட ஒரு 70% மாற்றுத்திறனாளி. ஏன்னா என் அண்ணனை நான் வந்து சிறு வயதில் அவரை தூக்கி கொண்டு போய் பாத்ரூமில் கொண்டு உட்கார வைப்பேன், அவரை குளிக்க வைப்பேன். அந்த மாதிரிலாம் நான் நிறைய கண்கூடாக பார்த்துருக்கேன். அதனால் இந்த மாற்றுத்திறனாளிக்கு செய்யக்கூடிய வந்து ஒரு இறைப்பணி, இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை. அதனால் உங்களெல்லாம் நான் என்றைக்கும் நான் வந்து உங்களோடய நான் பயணிப்பேன். இந்த ஊமை விழிகளோட தூய்மை விழிகளோடையே நான் கண்டிப்பாக நான் இருப்பேங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து மனமாற வேண்டி கேட்டுக்கொண்டு, அண்ணன் சாமித்துறை அண்ணன் அவர்களுக்கு நான் இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தமைக்கு என்றென்று அவரை நான் மறக்க மாட்டேன். வாழ்நாள் அவர் எனக்கு மிகப்பெரிய ஒரு கூடப்பிறக ஒரு சகோதரர். அதனால் சாமித்துறை அண்ணனுக்கு நான் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக்கொண்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு தொடர்ந்து எங்களுடன் நட்பில் இருப்பேன் என்ற உறுதி உரைக்காக நாங்கள் மீண்டும் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். தொடர்ந்து நன்றி உரை. ஆதியிலே பிறந்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, கம்பன் கச்சித்த மொழி, எம் பாரதி கவிபாடிய மொழி, என் உடல் சாம்பலானாலும் சாம்பலோடு பூத்துக்கமலும் என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல் வணக்கம். இங்கு அவையோருக்கு மறு வணக்கம். இந்த தீபாவளி திருநாள் விழாவிற்கு தங்களின் இனிய சொற்களால் தங்கள் உறவுகள் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த சகோதரியான ரம்யா மற்றும் ராஜலட்சுமி அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினராகவும் விருது வழங்கி விழாவை சிறப்பித்த எங்கள் பார்ப்போற்றும் பன்முகராய் பல்கலை அறிஞராய் கலைத்துறையில் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி வரும் தமிழ் மொழியை காக்கும் எங்கள் தமிழ் கடவுளாம் எங்களுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை செய்து வரும் தாமரை திரு பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாகவும் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். நீதி அரசராக மட்டுமல்ல, இந்த உலகிற்கே அரசியாகவும் சமூகம் போற்றும் பெண்மணியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு நீதி அரசர் பவானி சுப்புராயன் அம்மையார் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம்சை நண்பர்கள் சார்பாகவும் வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அறிமுக உரை வழங்கி சென்ற சமுதாயத்தில் அறம் செய்ய வரம் பெற்று வந்து பல்வேறு அறச்செயல்களை செய்து எங்கள் மனதில் நீங்காது இடம் பிடித்த குருராஜன் மற்றும் அறம்சை நண்பர்கள் அவர்களுக்கும்
தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். எங்கள் மனமறியும் தேவைகள் தங்கள் மனமறியும். ஆம், எங்கள் மனமறியும் தேவைகள் தங்கள் மனமறியும். கல்வி மட்டுமல்ல, எங்களின் அடிப்படை தேவைகள் அனைவற்றையும் பூர்த்தி செய்து எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையராக எங்களை வழிநடத்தக்கூடிய எங்களின் நிறுவனர் பா. வேல்முருகன் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னிலை மற்றும் விருதினை அறிமுகப்படுத்திய எங்களது ஐயா வழக்குகளில் பல்வேறு வெற்றி கண்டு நீதி என்னும் கருவியை நெஞ்சில் நிறுத்தி பல சாதனைகள் புரிந்து இந்த விழாவை மிக சீரும் சிறப்புமாக அமைவதற்கு மிக முக்கிய காரணமாக அமையப்பெற்ற சாமிதுரை மாநில தலைவர் இந்திய வழக்கறிஞர் சங்கம் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விருது பெற்று சாதனையாளர்களாக மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தில் பல்வேறு தொண்டு பணியாற்றி வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்ற சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆளுமையில் மேம்பட்டு ஆளுமை அறிஞர் விருது பெற்ற மாண்புமிகு நீதி அரசர் ஜெயக்குமாரி ஜெமி அம்மையார் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மருத்துவத்தில் மகத்தான சேவையை செய்து தாயுமானவர் விருது பெற்ற டாக்டர் மகாமுனி கணேசன் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சட்ட ரீதியாக தன் கொள்கையில் நிலைத்து நின்று கொள்கை குன்று விருது பெற்ற அம்மையார் ஆனந்தவள்ளி பெண்கள் வழக்கறிஞர் சங்கம் தலைவி அம்மையார் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்த ராமலிங்கம் கூடுதல் கண்காணிப்பாளர் புறநகர் மதுரை ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாளர் திலீப் குமார் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருவாளர் விஷ்ணு மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஐயா அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்கள் நிறுவனத்திற்கு பல்வேறு உதவிகள் செய்து எங்களுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாளர் ஜெயபாண்டியன் திருமதி சுதானந்தினி அம்மையார் அவர்களுக்கு பாண்டிமாதேவி அறக்கட்டளை அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது இல்லத்தின் இருளை போக்கி எப்பொழுதும் ஒளிரச் செய்து வைத்திருக்கக்கூடிய திருவாளர் சித்தி விநாயகம் திருமதி மகாலட்சுமி ஏபிபி டிரான்ஸ்போர்ட் அண்ட் டிராவல்ஸ் அம்மையார் அவர்களுக்கும் தூய்மை விழிகள் அறக்கட்டளையின் சார்பாகவும் அறம் செய் நண்பர்களின் சார்பாகவும் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத பக்குவம் நிறைந்த எங்கள் பரமசிவம் ஐயா இறையருள் மன்றம் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். செல்வத்துள் சிறந்தது கல்வி செல்வம். அத்தகைய கல்வி செல்வத்தை நாங்கள் தொடர்ந்து பெறுவதற்கும் கல்வி கட்டணம் எங்களுக்கு வழங்கி அது மட்டுமல்லாமல் பல்வேறு உதவிகளை எங்களுக்கு செய்து வரும் திருமதி மீனா திருவாளர் மீனாட்சி சுந்தரம் விஷ்ணு ட்ரஸ்ட் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். திருமதி ஷாம்லதா கிருஷ்ணமூர்த்தி V3 கட்டுமான நிறுவனம் அம்மையார் அவர்களுக்கு தூய்மை விழிகள் மற்றும் அறம் செய் நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். சமுதாயத்தில் பல்வேறு தியாகங்களை மேற்கொண்டு
தியாக ஒளியாக ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய தியாக தீப பேரவையின் பாலு ஐயா அவர்களுக்கு தூய்மை வெளிகள் மற்றும் அறம்சை நண்பர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய நிறுவன தலைவர் டாக்டர் வேல்முருகனுடைய துணைவியார் சுகந்தியை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். அவர்களுக்கு மாண்புமிகு நீதியரசர் அவருடைய திருக்கரத்தால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவருடைய பங்களிப்பு இருவரும் சேர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் இந்த அன்பு பிள்ளைகளுக்காக செய்திருப்பதற்காக வாழ்த்துக்களை வணங்குகின்றேன். அன்பு வரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நிகழ்வானது உண்மையாலுமே எங்களுடைய தூய்மை விழிகளுடைய வரலாற்றிலும் இந்த மதுரை மண்ணிலும் மிகச்சிறந்த ஒரு வரலாற்று நிகழ்வாக அமையும். இதற்கு உறுதுணையாக இருந்த சில உள்ளங்களின் பெயர்கள் இங்கு விடுபட்டிருக்கலாம், நினைவிலிருந்து அகன்று, அதாவது இந்த நேரத்தில் நன்றியுரையிலிருந்து விடுபட்டிருக்கலாம். இந்த உணவகத்தினுடைய மேலாளர்கள், உரிமையாளர்கள், அப்புறம் இங்கே பணிபுரியக்கூடியவர்கள், சில பத்திரிகை நண்பர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள், சில கல்லூரிகளிலிருந்து சில மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் எமது தூய்மை விழிகள் சார்பாக நன்றியினை நாங்கள் சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த தியாக வழி தீப ஒளி பயணமானது இந்த ஆண்டு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு ஆண்டுகளிலும் உங்கள் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களின் வழியில் நாங்கள் இறைவனுக்கு பயந்து, மனசாட்சிக்கு பயந்து, உண்மையுள்ளவர்களாக எங்கள் பணி சமூகத்திற்கு எங்களையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியோடு இந்த விழாவினை மன நிறைவின்றி நிறைவு செய்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம்.